அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இந்திய வரலாறுல டெல்லி சுல்தானியம். டெல்லி சுல்தானியம் ஏன் இவங்கள டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, டெல்லிய தலைநகரா கொண்டு இந்தியாவ ஆட்சி புரிந்த பல்வேறு வம்சாவழிகள சார்ந்த துர்க்கிய சுல்தான்கள தான் நாம சுல்தான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது என்ன பல்வேறு வம்சங்கள் அப்படின்னா, இவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய முகலாய அரசா இருந்தாலும் சரி, இல்ல நாம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல இருக்கக்கூடிய குப்த பேரரசா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே வந்து ஒரே வம்சம் தான் இருந்திருக்கும். அதாவது அரசர் இருந்திருப்பாரு. அரசரோட மகன் அவர் இறந்ததுக்கு பின்னாடி அரசாட்சி பொறுப்பேற்றிருப்பாரு. ஆனா இதுல மட்டும் என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, அதாவது இந்த டெல்லி சுல்தான்ஸ்ல மட்டும் 5 வம்சங்கள் வரும். 5 வம்சாவழியா வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. வேறு வேறு வம்சங்கள் இந்தியாவ 1206லிருந்து 1526 வரைக்குமான காலகட்டங்கள்ல வெவ்வேறு வம்சங்கள் ஆட்சி செஞ்சிருக்கும். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இதுவரைக்கும் அதாவது இந்த 1206 வரைக்குமான காலகட்டங்கள்ல முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள ஆட்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த டெல்லி சுல்தானியட்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, முதல்ல இந்தியாவுக்குள்ள இஸ்லாமியர்களோட ஆட்சிய வந்து நிறுவியிருப்பாங்க. இத தொடர்ந்து தான் வந்து முகலாயர்கள்ல பாபர் அவர்லாம் வந்து வந்திருப்பாங்க. இந்த இஸ்லாமியர்கள் எப்படி வந்து இந்தியாவ கைப்பற்றுனாங்க அப்டின்ற ஒரு குட்டி கதை இருக்கு. அத வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அறிமுகத்துல என்ன சொல்றாங்க அப்டின்னா, 11ஆம் நூற்றாண்டுல இந்தியாவை கொள்ளையடிக்க துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அ அவங்க வந்து என்ன சொல்றது? 11ஆம் நூற்றாண்டுல வட இந்தியாவ கொள்ளையடிக்கிறதுக்காக வராங்க. துர்க்கிய குதிரைப்படை வீரர்கள். ஓகேவா? அடுத்த நூற்றாண்டுல கங்கை சமவெளி பகுதி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல அவங்களோட அரசு ஆதிக்கத்த வந்து கொண்டு வரதுல வெற்றி பெறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான குட்டி கதை என்ன அப்டின்னா, துருக்கியர்கள். இந்த துருக்கி இருக்கு இல்லையா? துருக்கி அந்த நாட்ல வந்து யார் வந்து ஆட்சி செய்வாங்க அப்டின்னா, உதுமானியர்கள் அப்படின்ற ஒரு செட் பீப்பிள்ஸ் தான் வந்து அங்க ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த உதுமானியர்கள்ல யார் இருப்பாங்க அப்டின்னா, கலீஃபா அப்படின்றவங்க இருப்பாங்க. இந்த கலீஃபா யாரு அப்டின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தலைவர் யாரு அப்டின்னா, இந்த கலீஃபா தான். கலீஃபா தான் வந்து துருக்கியில உதுமானியர்கள் அப்படின்ற பெயர்ல ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த கலீஃபா என்ன பண்ணுவாரு அப்டின்னா, வணிகம் மேற்கொள்வாரு. கடல் வழியா வந்து வணிகம் மேற்கொள்வாரு. இவருடைய கடல் வணிகத்துல கொள்ளையடிச்சிருவாங்க. கொள்ளையர்கள் வந்து அந்த வணிக பொருட்கள வந்து கொள்ளையடிச்சிருவாங்க. உடனே என்ன பண்ணுவாரு அப்டின்னா, இவர் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் இவர் தான் தலைவர் அப்படின்னு இருக்கும்போது, நானே பெரிய ஆளு. என்கிட்டயே ஒருத்தன் வந்து எடுத்துட்டு போறான் அப்படின்னும்போது, இவருக்கு வந்து ஒரு கோவம் வந்துரும். உடனே என்ன பண்ணுவாரு அப்டின்னா, 2 படைகள வந்து ரெடி பண்ணுவாரு. ஒண்ணு வந்து தரை வழி படை, இன்னொன்னு வந்து கடல் வழி படை. 2 படைய வந்து ரெடி பண்ணுவாரு. இதுல இந்த தரை வழி படைக்கு தளபதி யாரு அப்டின்னா, ஹஜ்ஜாஜ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் யாரு அப்படின்னா, கலீஃபாவோட படை தளபதி. இந்த ஹஜ்ஜாஜுக்கு மருமகனா இருக்கக்கூடிய முகமது ஆ ஒரு நிமிஷம் ரோல் ஆகுது. இந்த ஹஜ்ஜாஜுக்கு யார் வந்து மருமகனா இருப்பாங்க அப்படின்னா, முகமது குவாசிம் அப்படின்றவர் வந்து மருமகன். ஓகேவா? அவருக்கு என்ன வயசு அப்போ அப்படின்னா, 17 வயசுல படையெடுத்து வருவாரு. இவர் தான் வந்து அந்த குதிரை படைய இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வருவாரு. அந்த கொள்ளையர்கள பிடிச்சிருவாங்க. பிடிச்சு அந்த கொள்ளையர்கள கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறமா இந்த காசிம்க்கு என்ன தோணும் அப்புட்ன்னா, இவ்வளவு தூரம் நம்ம படையெடுத்து வந்துட்டோம். இத தாண்டி போனோம் அப்புட்ன்னா, அடுத்து ஒரு நிலப்பரப்பு இருக்கு. அந்த நிலப்பரப்புக்குள்ள போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வரும். உடனே என்ன பண்ணுவாரு அப்புட்ன்னா, இந்த காசிமு அடுத்து இருக்கக்கூடிய நிலப்பகுதி என்ன அப்புட்ன்னா, நம்மளோட இந்தியா தான். இந்திய நிலப்பரப்புக்குள்ள வருவாரு. அப்படி வரும்போது, இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப செல்வ செழிப்பா வந்திருப்பாங்க. அத பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆகும் அப்புட்ன்னா, இத வந்து கொள்ளையடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த இஸ்லாமிய படை தளபதி என்ன பண்றாரு? கொள்ளையடிக்கிறாரு. இந்தியாவ கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சுட்டு அவருடைய நாட்டுக்கு திரும்ப போறாரு. ஃபர்ஸ்ட்டு இந்தியாவுக்குள்ள வந்த முதல் முஸ்லீம் யாரு அப்டின்னா, முகமது குவாசிம் தான் வந்து முதல்ல வராரு. ஓகேவா? இவர் யாரோட மருமகன்னு பார்த்தோம்? ஹஜ்ஜாஜோட மருமகன். ஹஜ்ஜாஜ் யாரு? கலீஃபாவோட படை தளபதி. கலீஃபா யாரு? உதுமானியர்கள் அப்படின்ற பெயர்ல, ஓட்டோமான் அப்படின்ற பெயர்ல துருக்கிய ஆளக்கூடியவர்கள் தான் வந்து இந்த கலீஃபாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரு கதை. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்புட்ன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய கஜினி அப்படின்ற இடத்துல முகமது கஜினி அவர் தான் வந்து உள்ள வருவாரு. அவர் வந்து 2வதா உள்ள வருவாரு. இந்தியாக்குள்ள 2வதா வர்றது யாரு அப்புட்ன்னா, இந்த முகமது கஜினி. இவர் என்ன பண்ணுவாரு அப்புட்ன்னா, 17 முறை இந்தியா மீது படையெடுத்து வருவாரு. இந்த 17 முறையும் ஆட்சி பிடிக்க வந்தாரா அப்டின்னா கிடையாது. என்ன பண்ண வருவாரு? கொள்ளையடிக்க தான் வருவாரு. இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா செல்வ வளங்களையும் கொள்ளையடிச்சுட்டு போவாரு. இவர் எதுவரைக்கும் கொள்ளையடிச்சிருப்பாரு அப்புட்ன்னா, வட இந்தியாவுல மட்டும் தான் வரவங்க எல்லாருமே கொள்ளையடிச்சிருப்பாங்க. தென்னிந்தியாக்குள்ள வரமாட்டாங்க. ஏன் அப்டின்னா, தென்னிந்தியால வந்து அப்ப சோழர்களோட காலம் வந்து நடந்துட்டுருக்கும். அப்போ சோழர்கள்ல ஆண்டுட்டு இருந்தது யாரு அப்டின்னா, ராஜராஜ சோழன் வந்து ஆண்டுட்டு இருப்பாரு. ஓகேவா?
ஒரு வேளை இவங்க 2 பேரும் வந்து மோதி இருந்தாங்க அப்படின்னா, இந்த சுல்தானேட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்காது. ஸோ வேற மாரியான ஹிஸ்ட்ரிஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க இந்த பக்கம் வராம, வட இந்தியால மட்டுமே வந்து 17 முறையும் கொள்ளையடிச்சுட்டு போறாரு. இப்படி கஜினி முகமதும் போயிட்டாப்ல. இவர் போனதுக்கப்புறமா, அடுத்ததா ஆப்கான்லேருந்து இன்னொருத்தர் கிளம்பி வராரு. அவரு எதுக்கு வராரு அப்படின்னா, அவரு அங்கேருந்து வரும்போதே தெளிவா பிளான்ல தான் வராரு. இந்தியாவ ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. எந்த இதில வராரு? 11ஆம் நூற்றாண்டுல வராரு. ஸோ உள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்திய நிலப்பரப்ப ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதில வந்து ரொம்ப முக்கியமான இந்தியால பெரும்பகுதிகள ஆளக்கூடியவங்க யாரு அப்படின்னா, ராஜபுத்திர அரசரான பிருத்திவிராஜ் சௌகான் அப்படின்றவர் வந்து ஆண்டுட்டு இருப்பாரு. ஸோ அவர் எந்த பகுதிய ஆள்வாரு அப்படின்னா, அஜ்மீரையும், டெல்லியும் தலைமையிடமா கொண்டு இந்த பிருத்திவிராஜ் சௌகான் ஆண்டுட்டு இருப்பாரு. ஸோ இந்த பிருத்திவிராஜ் சௌகான தோற்கடிச்சோம் அப்படின்னா தான் இந்திய நிலப்பரப்புல அந்த பகுதிய வந்து அவரால பிடிக்க முடியும். யாரால? கோரியால பிடிக்க முடியும். இதனால என்ன பண்றாங்க, கோர் அப்படின்ற பகுதி, ஆப்கான்ல இருக்கக்கூடிய கோர் அப்படின்ற பகுதியிலேருந்து வரக்கூடிய முகமது. ஸோ அதனால தான் வந்து அவர முகமது கோரி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இவர் யார்கிட்ட வந்து சண்ட போடுறாரு? பிருத்திவிராஜ் சௌகான் கிட்ட சண்ட போட வராரு. ஸோ இந்த கதை இதோட இருக்கட்டும். இப்போ பிருத்திவிராஜ் சௌகான்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா? ஸோ அவர் தான் வந்து இந்த கதையில இப்போ ஹீரோ. இப்போ இவரை பற்றி பார்ப்போம். ஸோ இங்க அதாவது இந்திய நிலப்பரப்பில் பல்வேறு அரசு பகுதிகள் இருக்குது. அதில் ராஜபுத்திரரான பிருத்திவிராஜ் சௌகான் அப்படின்றவர், அவருடைய மாமன் யார் அப்படின்னா ஜெயச்சந்திரன். ஓகேவா? அவரோட மாமா தான் வந்து ஜெயச்சந்திரன். அவர் வேற ஒரு பகுதியை ஆளக்கூடிய ஒரு அரசர். அந்த அரசருக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க தான் யாரு அப்படின்னா, சம்யுக்தா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கும் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் வந்து காதல். ஓகேவா? இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்றாங்க. உடனே பிருத்திவிராஜ் சௌகான் வந்து போயிட்டு ஜெயச்சந்திரன் கிட்ட பொண்ணு கேட்குறாரு. ஆனா அவங்க குடுக்க மாட்டாங்க. ஓகேவா? குடுக்காம அவர் என்ன பண்ணுவாருன்னா, சுயம்வரம் நடத்துவாரு. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிருத்திவிராஜ் சௌகான் உள்ள போயிட்டு பொண்ண தூக்கிட்டு வந்துருவாரு. அந்த காலத்து நாடோடிகள் இவங்க. ஓகேவா? ஸோ இவர் என்ன நாடோடினா படம். நீங்க வேற அந்த ஊரா போறவங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பொண்ண போய் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிருவாரு. கல்யாணம் பண்ணிட்டு இங்க கல்யாணம் நடந்துரும். கல்யாணம் ஆன கரெக்ட்டா ஒரு அடுத்த கொஞ்ச நாள்லயே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, 1191ல வந்து போர் வந்துரும். யார் கூட போர் வரும்? இப்ப தான் உள்ள வரான் மெயின் வில்லன் முத்துப்பாண்டி. ஸோ உள்ள வந்தோனே அவர் என்ன பண்ணுவாரு, அவரு தனலட்சுமி தூக்க வரல, இடத்த பிடிக்கிறதுக்காக வராரு. ஸோ உள்ள வராரு. வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பிருத்திவிராஜ் சௌகானுக்கும், முகமது கோரிக்கும் வந்து பயங்கரமா சண்டை நடக்குது. முதல் சண்டையில எங்க நடக்குது அப்படின்னா, தரைன் அப்படின்ற இடத்துல வந்து முதல் போர் வந்து நடக்குது. ஓகேவா? எந்த வருஷத்துல அப்படின்னா, 1191ல. இந்த தரைன் அப்படிங்கிற பகுதி எங்க இருக்கு அப்படின்னா, ஹரியானால இருக்கு. ஸோ இந்த பகுதியில தான் வந்து 2 பேருக்கும் ஹீரோவுக்கும், வில்லனுக்கும் வந்து சண்டை நடக்குது. இதில ஆப்வியஸா யார் ஜெயிப்பா? ஃபர்ஸ்ட்டு ஹீரோ தானே ஜெயிக்கணும். அப்போ பிருத்திவிராஜ் சௌகான் வந்து ஜெயிச்சிடுறாரு. முகமது கோரி வந்து தோற்கடிக்கப்படுறாரு. இப்போ பிருத்திவிராஜ் சௌகானுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, முகமது கோரி வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மெதப்புல இவர் போயிருவாரு. ஓகேவா? இவர் போனதுக்கப்புறம், அந்த முகமது கோரிய அவருடைய படை வீரர் ஒருத்தர் வந்து காப்பாத்திருவாரு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ரிட்டர்ன் வருவாரு. யார் வருவாங்க? முகமது கோரி ரிட்டர்ன் வருவாரு. நான் இந்த இடத்த புடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே வருவாரு. எந்த வருடம் வருவாரு அப்படின்னா, 1192. ஸோ அடுத்த வருஷமே வராரு. வந்துட்டு மறுபடியும் எங்க போர் நடக்குது அப்படின்னா, எங்க விட்டனோ அங்க தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி, அதே தரைன் போர் மறுபடியும் அந்த தரைன் பகுதியிலேயே வந்து 2வது போர் வந்து நடக்குது. இதில என்ன பண்றாரு, பிருத்திவிராஜ் சௌகான் என்ன பண்றாருன்னா, போன முறையே நம்ம அவன அடிச்சு ஜெயிச்சுட்டோம். அப்ப இந்த முறையும் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி, ஒரு அவர் ஒரு இதில போறாரு. நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாரி போறாரு. ஆனா, அங்க நடந்ததே வேற. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் லேசா எடை போட்டதுனால, அவர் வந்து வச்சு செஞ்சிருப்பாரு. ஸோ முகமது கோரி வந்து பிருத்திவிராஜ் சௌகான தோற்கடிச்சுருவாரு. தோற்கடிச்சுட்டு, அவருடைய கண் 2த்தையும் புடுங்கிடுவாரு. ஓகேவா? அப்போ பிருத்திவிராஜ் சௌகான் அவரோடது முடிஞ்சிருச்சு. அப்ப அடுத்து அந்த பகுதிய யார் ஆள்றாங்க இப்போ? முகமது கோரி அந்த பகுதிய கைப்பிடிக்கிறாரு. புடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு, இதோட நிறுத்தாம அடுத்து இன்னொரு போர் புரியிறாரு. யார் கூட போர் புரியிறாரு அப்புட்ன்னா, 1194ல இந்த பிருத்திவிராஜ் சௌகானுக்கு மாமனாரா இருந்தாரு இல்லையா ஜெயச்சந்திரன், அந்த ஜெயச்சந்திரன் கூட போயி முகமது கோரி சண்ட போடுறாரு. எங்க இப்ப சண்ட போடுறாரு அப்புட்ன்னா, சந்துவார் அப்படின்ற பகுதியில சந்துவார் போர் வந்து நடக்குது. ஓகேவா? எந்த பகுதியில போர் நடக்குதோ, அந்த பகுதிக்கான பேரையே வந்து அந்த போருக்கும் வச்சுருவாங்க. ஸோ சந்துவார் போர் நடக்குது. இதில ஜெயச்சந்திரனும் தோற்கடிக்கப்படுறாரு. இப்போ பெரும்பகுதியான இந்த இந்தியால ஒரு பகுதி முகமது கோரியோட கைக்கு வந்து வருது. இந்த முகமது கோரிக்கு மகன்கள் வந்து இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்படித்தான் வந்து முகமது கோரி இந்தியாவ வந்து கைப்பற்றாரு ஃபர்ஸ்ட்டு. இப்படி தான் வந்து முஸ்லீம்களோட ஆட்சி வந்து துவக்கமாடுது. ஓகே. ஐ மீன் துவங்கப்படுது.
ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த முகமது கோரிக்கு மகன் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கான அடிமைகள் வந்து இருப்பாங்க. இப்போ கோரி இருக்காரு, ஒரு அரசர் இருக்காரு அப்படின்னா, அந்த அரசர்களுக்கான அடிமைகள். ஸோ, இந்த வம்சம் அந்த 5 வம்சத்திலயுமே நம்ம வந்து கன்டினியூஸா பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கான அடிமைகள வந்து வச்சிருப்பாங்க. இந்த அடிமைகள் வந்து இந்த அரசருக்கு விசுவாசமா இருப்பாங்க. பணம் குடுத்து வாங்கப்படுறவங்க தான் இந்த அடிமைகள். ஸோ, இந்த அடிமைகள ஃபர்ஸ்ட்டு தன்னோட பெர்சனல் செக்ரட்டரி மாரி வச்சிருப்பாங்க. அடுத்ததா வந்து படை தளபதியா நியமிப்பாங்க. படை தளபதி பின்னாள்ல வந்து அவங்களோட விசுவாசத்தின் காரணமாக ஆளுநரா மாற்றப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்படி கோரி கிட்ட இருக்கக்கூடிய 2 அடிமைகள் யாரு அப்படின்னா, 1 குத்புதீன் ஐபக். ஓகேவா? இந்த குத்புதீன் ஐபக் கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னா, டெல்லிய குடுத்து, "நீ இத பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. இன்னொருத்தர் யார் இருக்காரு அப்படின்னா, பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த பக்தியார் கில்ஜிய கூப்பிட்டு, "உனக்கு பீகாரையும், வங்காளத்தையும் குடுக்குறேன். நீ இத பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. இப்படி குடுத்துட்டு, இவர் எங்க போறாரு அப்படின்னா, இவரோட சொந்த நாடான ஆஃப்கானுக்கு திரும்பி போறாரு. என்ன சொல்லிட்டு போறாரு? "எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இங்க பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்படி போம்போது, சிந்து பகுதிய நம்ம பார்த்துருப்போம். சிந்து சமவெளி நாகரிகத்தில பார்த்துருப்போம். ஸோ, இந்தியா, அடுத்து வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த பெரும் பகுதிய அடக்குனது தான் வந்து சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ, இந்த சிந்து பகுதியில போகும்போது, யாரோ ஒருத்தரால வந்து கொல்லப்பட்டு, முகமது கோரி அவர்கள் இறந்து போவார். ஸோ, அதுக்கப்புறமா தான் இவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி தெரிஞ்சதுக்கு பின்னால, இவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் தன்னுடைய வம்சம், அதாவது அடிமை வம்சம் அப்படின்ற ஒரு வம்சத்த வந்து நிறுவி, தன்னைத்தானே வந்து சுல்தானா வந்து, அதாவது அரசனா வந்து பொறுப்பேத்துட்டு, இவர் வந்து டெல்லிய ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. மொத்தமா இந்த அடிமை வம்சம் ஒரு 84 வருடங்கள் தன்னுடைய ஆட்சிய நிலைப்பாட்டுல வச்சுக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான 3 அரசர்கள் யாரு அப்படின்னா, குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், அடுத்ததா வந்து சியாசுதீன் பால்பன். ஸோ, இந்த 3 பேர் தான் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேவா? ஸோ, இதுதான் வந்து அடிமை வம்சம். இது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் வந்து டெல்லி சுல்தானியம் ஆட்சி வந்து வருது. ஓகே. ஸோ, இதுதான் வந்து கதை. இப்போ மெயின் ஸ்ட்ரீம்குள்ள போலாம். ஸோ, நம்ம பார்த்தது தான். என்ன அப்படின்னா, 11ஆம் நூற்றாண்டுல வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டுல கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றனர். அப்ப இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அப்போ மீதி இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள இவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. ஓகேவா? அவநம்பிக்கை கொண்டு இருந்திருப்பாங்க. அதனால வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டை பிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஸோ, இஸ்லாமியர், அதாவது இந்த கடைசி பாயிண்ட் பாருங்க. இஸ்லாமின் தொடக்க கால வெற்றிகளை அது பரவுவதையும் கவனத்தில் கொள்ள தவிர்த்தனர். ஸோ, அவங்க அத பெருசா எடுத்துக்கல. நமக்கு எங்க நடந்துற போகுது, எங்கேயோ யாருக்கோ நடக்குது அப்படின்ற மாரி இருந்துட்டாங்க. முஸ்லிம் வீரர்களின் மேம்பட்ட போர் செய்யும் ஆற்றல் அவர்களின் வெற்றிக்கு மாபெரும் காரணமானது அப்படிங்கிறாங்க. ஸோ, இப்போ முஸ்லிம்கள் ஜெயிச்சுட்டாங்க. துருக்கி போர் வீரர்கள் எவ்வாறு இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள்? பாபர் வர வரைக்கும் அவ்வாட்சிய எப்படி நிலை கொள்ள செய்தனர் அப்படின்றத தான் இங்க பார்க்க போறோம். ஓகேவா? அடிமை வம்சம். ஸோ, 1206லேருந்து 1290 வரைக்குமான காலகட்டம். இந்தியால முஸ்லிம்களின் ஆட்சி யாரால கொண்டு வரப்படுது? முகமது கோரியால கொண்டு வரப்படுதுன்னு பார்த்தோம். எந்த நூற்றாண்டுல அப்படின்னா, 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு மகன்கள் இல்லாத காரணத்தினால் பண்டகன் அப்படின்னா, பண்டகன்னா என்ன அப்படின்னா, இராணுவ பணிக்காக விலை கொடுத்து வாங்கப்பட்ட அடிமையத்தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பண்டகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பாரசீக சொல் அப்படிங்கிறாங்க. இன்னும் தனி வகை அடிமையை பேணினார் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா ஒரு நிமிஷம் சாரி. அடுத்ததா அவர்கள் மாகாண அளவில் ஆளுநராகவும் பதவியில் அமர்த்தப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. பின் சுல்தான் என்னும் நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். ஓகேவா? 1606ல கோரியின் இறப்புக்கு பின்னர் அவரின் அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவிலிருந்து துர்க்கி பகுதிகளுக்கு அரசனாக தன்னை என்ன சொல்றாரு? அறிவித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இதனால தான் வந்து என்ன ஆகுது? அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, குத்புதீன் ஐபக். ஓகேவா? இந்தியால ஆட்சி, அதாவது முஸ்லிம்களின் ஆட்சியை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, முகமது கோரி. அடிமை வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டினது யாருன்னு கேட்டா, குத்புதீன் ஐபக். ஸோ, இந்த மரபை என்ன சொல்றாங்க? மாம்லுக் மரபு அப்படிங்கிறாங்க. மாம்லுக் அரச மரபென்று அழைக்கப்படுகிறது. மாம்லுக் என்னும் அரேபிய வார்த்தைக்கு அடிமை என்று பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன். ஓகே, நான் அங்கே லைட்டாக இது மாற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ, மாற்றிக்கோங்க. ஓகேவா?
இந்த 3 பேர் தான் வந்து இந்த வம்சத்துடைய முக்கியமான அரசர்கள். ஓகேவா? ஸோ இவங்க மொத்தமா வந்து 84 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இப்ப தான் வந்து நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னா, குத்புதீன் ஐபக்க பார்க்க போறோம். இவர் எத்தன வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாரு அப்படின்னா, கரெக்ட்டா 4 வருஷம் தான். 1206ல தொடங்கி 1210லயே வந்து இறந்திருப்பாரு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க ஆட்சி பொறுப்ப வந்து ஏத்துக்கிறாரு அப்படின்னா, குத்புதீன் வந்து லாகூர தலைமையிடமா கொண்டு ஆட்சிய வந்து தொடங்குறாரு. பின்னாள்ல லாகூர்லேருந்து தலைநகர டெல்லிக்கு மாத்திர்றாரு. அடுத்ததா என்ன பண்றாரு அப்படின்னா, மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில அதாவது வட இந்தியால வந்து படையெடுத்து போகக்கூடிய அனைத்து படைகளுக்குமே வந்து இந்த குத்புதீன் ஐபக்கே வந்து தலைமை ஏத்துட்டு இருப்பாரு. அதே கீழ் கங்கை சமவெளி இருக்கு இல்லையா? எங்க பீகார், வங்காளம் இந்த பகுதிகளுக்கு பக்தியார் கில்ஜிய வந்து தலைமை ஏற்று போய், "நீ அந்த பகுதிகள பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்த டைம்ல தான் இந்த பக்தியார் கில்ஜி வந்து பீகாரையும், வங்காளத்தையும் கைப்பற்றும்போது தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அதாவது குப்த பேரரசு அப்ப இருக்கும் இல்லையா? இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து ஆ சூறையாடப்பட்டிருக்கும். ஸோ சிதைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்ததா ஐபக் வந்து அவருடைய கட்டிடக்கலை. ஸோ என்ன கட்டிடங்க வந்து கட்டியிருக்காங்க? ஏன்னா இது வந்து நிர்வாகத்தில வரும். ஒவ்வொருத்தரும் என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஐபக் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, டெல்லியில குவாத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதிய வந்து கட்டியிருப்பாரு. இந்தியாவிலேயே மிக பழமையான மசூதி இந்த மசூதி தான் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா வேற ஏதாவது கட்டினாரா அப்படின்னா, குதுப் மினார் அப்படின்ற அதாவது குதுப் மினார் அப்படின்ற ஒரு கட்டிடத்த கட்டுறதுக்கான அடிக்கல் வந்து நாட்டியிருப்பாரு. ஆனா அதுக்குள்ளாரவே என்ன ஆகும் அப்படின்னா, 1210ல போலோ விளையாடும்போது குதிரை மேலேருந்து தவறி விழுந்து இறந்து போயிருப்பாரு. ஓகேவா? அப்போ இந்த அடிக்கல் நாட்டின இந்த குதுப்பினார யார் கட்டி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, இவருடைய மருமகனான இல்துமிஷ் தான் வந்து அந்த குதுப்பினார கட்டி முடிச்சிருப்பாரு. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இல்துமிஷ். ஸோ ஐபக்குக்கு அப்போ மகன் இல்லையா அப்படின்னா, ஐபக்குக்கு மகன் இருந்திருப்பாரு. யார் அப்படின்னா, ஆரம் ஷா அப்படின்றவர் வந்து ஐபக்குடைய மகன். ஸோ இவர் வந்து அந்த அளவுக்கு திறமை இல்லாதவரா இருந்ததுனால, அவருடைய மருமகனான இல்துமிஷ துருக்கிய பிரபுக்கள்லாம் வந்து நீங்க பொறுப்பேத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இல்துமிஷும் தன்னை சுல்தானாக வந்து பொறுப்பேத்துட்டு இருந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா இவர் ஆட்சி காலத்தில என்ன ஆயிருக்கும் அப்புட்னா, மங்கோலிய படையெடுப்பு வந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கான அச்சுறுத்தல் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. மங்கோலியத்தில யார் வருவா? ஜெங்கிஸ்கான். ஸோ ஜெங்கிஸ்கானுடைய படையெடுப்பு வந்து அடிக்கடி இருந்திருக்கும். ஸோ இதனால என்ன பண்ணுவார் அப்புட்னா, இத தவிர்க்கணும் அப்படின்றது வந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த சமயத்தில தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி ஜெங்கிஸ்கானால தோற்கடிக்கப்பட்டு ஒருத்தர விரட்டி அடிச்சிருப்பாங்க. யாரு அப்படின்னா, குவாரிஜாம் ஜலாலுதீன் அப்படின்றவர் வந்து விரட்டி அடிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ அவர் வந்து யார்கிட்ட வந்து அடைக்கலம் கேட்பாரு அப்படின்னா, இல்துமிஷ்ட்ட வந்து அடைக்கலம் கேட்பாரு. ஆனா இல்துமிஷ் வந்து அடைக்கலம் தர மறுத்துருவாரு. காரணம் என்ன அப்படின்னா, நாம ஒரு வேள அவனுக்கு அடைக்கலம் குடுத்து, அவன் நம்ம வீட்டு பக்கம் வந்து நின்ட்டான்னா, தேவையா நமக்கு? அதனால வேணாம்ப்பா. ஏற்கனவே அவங்களுக்கும் உனக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு. நான் உனக்கு எதனா சப்போர்ட் பண்ண போனேன் அப்படின்னா, அவன் என்னைய போட்டுருவான். நீ எனக்கு அந்த விளையாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி, இவர் வந்து சேஃப் கேம் ஆட ஆரம்பிச்சுருவாரு. உடனே இவருக்கு வந்து இந்த குவாரிஜாம் ஷா ஜலாலுதீன் இருக்கார்ல, இவருக்கு வந்து அடைக்கலம் குடுக்க மறுத்ததுனால, ஜெங்கிஸ்கான் கிட்ட வந்து இவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துரும். ஓகே. நம்ம பையன்டா அவன். இந்த சாமி படத்துல வரும்ல, "அவ்ளோ பேசியும் ஒரு வார்த்தை பேசலையே!" அப்படின்ற மாரி. அந்த மாரி விஷயமா வந்து மாறிடும். ஆனா, இவருக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஸோ, அதனால என்ன பண்ணுவாரு அப்புட்னா, ஒரு 40 பேர் கொண்ட ஒரு குழுவ வந்து நியமிப்பாரு. அத வந்து என்ன சொல்றாங்க அப்புட்னா, நாட்பதின்மர் குழு அல்லது சகல்கானி அப்படின்னு சொல்றாங்க. இந்த 40 பேர ஏன் வந்து நியமிக்கிறாங்க அப்புட்னா, அதாவது ஜெங்கிஸ்கானுடைய படையெடுப்புகள் வருது அப்படின்னா, இந்த 40 பேர் கொண்ட இந்த பிரிவு தன்னுடைய படைகள கொண்டு போய் அவங்களுக்கு எதிரா வந்து சண்ட போட்டு, இந்த இத வந்து காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்புட்னா, இந்த 40 குழு அப்படின்றத வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ, இதுக்கு அடுத்து இந்த மாரி உருவாக்கிட்டாங்க. அந்த ராணுவத்தில இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து இக்தா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. இல்துமிஷ் வந்து தன்னுடைய படைகள்ல இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து இக்தாக்களை கொடுத்தார். இக்தானா என்ன அப்படின்னா நிலம். அந்த நிலத்த வாங்குனவங்க பேர் என்ன அப்படின்னா, இக்தாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு வந்து நிலங்கள குடுத்தாங்க அப்படின்னா, தன்னுடைய ராணுவத்தையும், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த குதிரையையும் பராமரிக்கிறதுக்கு இந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வரிய வாங்கி, இந்த படை அதாவது இந்த ராணுவ படையாகட்டும், குதிரை படையாகட்டும், இது எல்லாத்தையும் வந்து அவங்க இந்த வரியின் மூலமா வந்து பார்த்துக்கிறணும். ஒரு போர் அப்படின்னு வரும்போது, இவங்க அங்கருந்து கிளம்பி வந்து சண்டை போட்டு குடுக்கணும். ஸோ இதுக்காக வந்து அவங்களுக்கு குடுக்கக்கூடிய
இப்போ அவங்க படையில தானே வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சம்பளம்னு ஒண்ணு குடுக்கணும் இல்லையா? அதுக்கு பதிலா என்ன பண்றாரு, நிலத்த குடுத்துடுறாரு. இந்த நிலத்தில வரக்கூடிய வரிய வச்சு, நீங்க உங்களுக்கான இராணுவத்தையும், அந்த குதிரை படையையும் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. சண்டை வரும்போது மட்டும் வந்து சண்டை போட்டு குடுத்துட்டு போங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இத வந்து இக்தாதார் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நான் சொன்ன அந்த கீழ இருக்கும் அந்த கன்டென்ட். ஓகேவா? ஸோ அவருடைய மாமனார் விட்டுட்டு போன அந்த குதுப்பினார இல்துமிஷ் கட்டி முடிக்கிறாரு. கட்டி முடிச்சுட்டு 26 ஆண்டுகள் ஆட்சி புரியறாரு. 1236ல மரணம் அடைகிறாரு. அப்ப இவர தொடர்ந்து யார் வருவாங்க அப்டின்னா, இவருடைய மகன்களான ஒரு 2 பேர் வந்து வருவாங்க. ஆனா வந்து அந்த 2 பேரையும் கொன்னுருப்பாங்க. ஏன் வந்து கொன்னுருப்பாங்க அப்டின்னா, காரணம் இவர் உருவாக்கப்பட்ட அந்த 40 குழு. இந்த 40 குழுல யார் இருப்பாங்க அப்டின்னா, துருக்கிய பிரபுக்கள் தான் வந்து அதிகமா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்டின்னா, நாம என்ன சொல்றோமோ, அத தான் அரசர் கேட்கணும். ஓகேவா? இல்துமிஷ் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாருமே வந்து சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த 40 பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நான் என்ன சொல்றேனோ அத செய். அத நீ செய்யல அப்டின்னா நான் உன்ன போட்டுருவேன். அப்டின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 பேர கொன்னுருவாங்க. ஓகேவா? அடுத்ததா யார் வருவாங்க அப்டின்னா, இல்துமிஷோடைய மகளான ரஷ்யா சுல்தான வந்து சுல்தானா கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க எப்போ எந்த காலம் அப்டின்னா, 1236லேருந்து 1240 வரைக்குமான காலகட்டம் தான். இவங்க ஒரு 4 வருஷம் வந்து ஆட்சி செய்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்டின்னா, இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகள், அதாவது மகன் ருக்குதின் பெரோஷ். ஸோ இவர் வந்து மரணம் அடைஞ்சிருவாரு. ஸோ இவர் இறந்ததுனால, இல்துமிஷ் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய மகளான ரஷ்யா சுல்தான தனக்கு பின்னாடி டெல்லி அரியணையை வாரிசாக அறிவிச்சுருவாரு. அப்போ இவங்களுக்கும் அந்த 40 குழுல இருக்கக்கூடிய அந்த துருக்கிய பிரபுக்கள் இருக்காங்க இல்லையா? இவங்க 2 பேருக்கு ஒத்து போகுமா அப்டின்னா, ஒத்து போகாது. இவங்க 2 பேருக்கும் எப்பயுமே வந்து 7ஆம் பொருத்தம் தான். அ இந்த பாம்பும், கீரியும் சண்டை போட்டுக்கும்ல, அந்த மாரி எதுக்கு சண்டை போடுறாய்ங்க அப்டின்னே தெரியாம இவங்க இருப்பாங்க. இவங்க கிட்ட வந்து ஒரு விஷயம், இந்த 40 குழு வந்து ரஷ்யா சுல்தான் கிட்ட வந்து இந்த விஷயம் பண்ணுமா அப்டின்னு சொன்னா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா என்ன இருக்கோ, அத தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, இந்த இந்த கேங் கிட்டேருந்து அந்த 40 குழு இருக்கு இல்லையா? புல்லி கேங்ஸ். ஸோ இந்த கேங் கிட்டேருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எத்தியோப்பியால இருந்து எத்தியோப்பியா அடிமை ஒருத்தர் இருப்பாரு. யாரு அப்டின்னா, ஜலாலுதீன் யாக்கூத் அப்டின்னு ஒருத்தர். இவர் வந்து என்ன அப்டின்னா, எத்தியோப்பிய அடிமை. ஸோ இவர் வந்து துருக்கிய சார்ந்தவர் கிடையாது. இவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, இந்த குதிரை இருக்கு இல்லையா? இந்த குதிரை லாயத்துடைய அ தளபதியா, அதாவது குதிரைப்படை தளபதின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான பதவி வந்து இந்த யாக்கூத்துக்கு வந்து குடுத்துருப்பாங்க. உடனே என்ன ஆகும் அப்டின்னா, ஏற்கனவே வந்து அவைங்களுக்கும் நமக்கும் வாக்கா தகராறு. இதில நீ வேற போய் இந்த வேலைய செஞ்சியா? அப்டின்னு கேட்குற மாரி, ஏற்கனவே அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆவாது. யாரு? இந்த 40 குழுவுக்கும் ரஷ்யா சுல்தானுக்கும் வந்து ஆகாது. இந்த சமயத்தில துருக்கியர் அல்லாத ஒருத்தர கொண்டு வந்து இந்த பெரிய பதவியான இந்த குதிரைப்படை தளபதி அந்த பதவிய வந்து யாக்கூத்துக்கு குடுத்ததுனால, இவங்க வந்து ரொம்பவும் அவங்க மேல ரொம்ப கோவம் அடைஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த 40 பேர் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்டின்னா, எந்த பதவியா இருந்தாலும் அதில இருக்கக்கூடிய ஆட்கள் யாரா இருக்கணும்? துருக்கிய சார்ந்தவர்களா தான் இருக்கணும். வெளில இருந்து ஒருத்தன் வந்து இருக்கக்கூடாது. அப்டின்றதுல தெளிவா இருப்பாங்க. ஆனா, இவ்வளவு தடைகளையும் மீறி ஏன் வந்து இந்த யாக்கூத்த வந்து அவங்க அந்த பதவியில வச்சிருப்பாங்க அப்டின்னா, யாக்கூத்தும், ரஷ்யாவும் காதலிச்சிருப்பாங்க. ஓகேவா? இங்க ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து காதலிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்டின்னா, இவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒருத்தர் வந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சுருவாரு. யாருக்கு ஆப்போசிட்டா? ரஷ்யா சுல்தானுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் வந்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு. யாரு அப்டின்னா, தெற்கு பஞ்சாப்ல ஆளுநரா இருக்கக்கூடிய அல்துனியா அப்டின்றவரு, இந்த ரஷ்யாக்கு எதிரா கிளர்ச்சியில ஆரம்பிச்சிருப்பாரு. அதற்கு காரணமா இருக்கிறது யாரு அப்டின்னா, இந்த 40 தான். ஸோ ஒருத்தர் வந்து எதுக்குறாங்க அப்டின்னும்போது, அது அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா புகையும்போது என்ன ஆகும் அப்டின்னா, ரஷ்யாவுக்கு இந்த விஷயம் தெரிய வரும். நம்மளையே ஒருத்தன் வந்து எதிர்க்கிறானா அப்டின்னு சொல்லி, அந்த அல்துனியா மேல படையெடுக்கிறதுக்காக வந்து இவருடைய காதலனான யாக்குத்தும், படை தளபதியும் இவங்க வந்து அதான் 2 பொறுப்புமே அவர் தானே பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த யாக்குத்தும், ரஷ்யாவும் படையெடுத்து போறாங்க. அப்படி போம்போது இந்த அல்துனியாவுக்கும், யாக்கூத் அப்புறம் ரஷ்யாவுக்கும் வந்து சண்டை நடக்குது. அதுல அல்துனியா என்ன பண்றாரு, யாக்கூத்த போட்டு தள்ளிர்றாரு. இப்ப யாக்கூத்து மரணம். ஓகேவா? யாக்கூத் வந்து இறந்துட்டாரு. இறந்ததுக்கு பின்னால ரஷ்யாவ வந்து அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, சிறைபிடிச்சிடுறாரு. எடுத்துட்டு போய் ஜெயில்ல போட்டுர்றாரு. ஜெயில்ல போட்டதுக்கப்புறம், இந்த அல்துனியா அப்பப்போ போய் அந்த ஜெயில்ல போய் ரஷ்யாவ போய் பார்க்கறது, வர்றது, போறது, வர்றது அப்படின்னு இருக்கும்போது,
இவங்க 2 பேருக்குள்ள லவ் ஆயிடுது. யாருக்கும்? ரஷ்யாவுக்கும், அல்தூனியாவுக்கும் வந்து லவ் ஆயிருது. லவ் ஆனதுக்கப்புறம் அவங்க இப்போ வந்து காதலி ஆயிட்டாங்க இல்லையா? இதுக்கப்புறம் ஜெயில்ல வைக்க முடியாது இல்லையா? அவங்க வந்து வெளில வராங்க. வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இது சும்மா ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது வந்து பேச்சு வாக்குல கேட்குறாரு. "உனக்கு என்ன வேணும்னு கேளும்மா." எஜமான் படம் ரஜினி மாரி. வைத்தீஸ்வரி "உனக்கு என்ன வேணும் கேளு." அப்படின்னோனே அவங்க ரஷ்யா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாரி ஒரு நிலைமைக்கு வந்து காரணமா இருக்கிறதுக்கு யார் காரணம்? நாட்பதின்மர் குழு தான். அப்போ அவங்கள கொல்லணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வடச்சென்னை கதை மாரி இருக்கும். ராஜன போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து ஆண்ட்ரியா வந்து பழி தீர்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி வந்து இந்த ரஷ்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நாட்பதின்மர வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப ஆசை காதலி கேட்ட உடனே, இந்த அல்துனியா என்ன பண்ணுவாருன்னா, "வா போவோம், படையெடுப்போம்" அப்படின்னு சொல்லி படைய தூக்கிட்டு போவாங்க. போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க தான் 40 குழு ஏற்கனவே பெரிய கை. அவங்களுக்கு தெரியும். அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒற்றர் படையிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, காத்து வாக்குல காதுக்கு விஷயம் போயிரும். உடனே இந்த 40 குழு என்ன பண்ணுவாங்க, காடுகள்ல வழி மறிச்சு இந்த ரஷ்யாவையும், அல்துலியாவையும் கொன்றுவாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து குடுத்துருப்பாங்க. அவருக்கு எதிராக துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் 1240ல ரஷ்யா கொலையுண்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கதை பெருசா வந்து குடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆனா இதுதான் வந்து நடந்த கதை. ஸோ இப்படித்தான் வந்து இந்த ரஷ்யா வந்து கொன்னுடுறாங்க. இந்த ரஷ்யா இறந்து போறாரு. ஓகேவா? யாக்கூத்தும் இறந்துருவாரு. அப்புறம் அவங்களுக்கு ஆப்போசிட்டா கிளர்ச்சி செஞ்ச அந்த அல்துனியாவும் இறந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறமா 40கள்லேருந்து அதாவது 1240லேருந்து 1266 வரைக்குமான காலகட்டத்தில வெவ்வேறு பேர் வந்து வெவ்வேறு ஆளுங்க வந்து ஆட்சி பண்ணுவாங்க. ஆனா பெருசா வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்து யார் வராங்க அப்படின்னா, 1266ல யார் வராங்க? பால்பன் அப்படின்றவர் வராரு. ரஷ்யாவிற்கு பிறகு வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர். ஓகேவா? 3 பேர் அவங்களுக்கு அப்புறம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அவர்களுக்கு பின்னர் கியாசுதீன் பால்பன் அரசாளும் பொறுப்பேற்றார். இவர் வந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 40 குழுவ வந்து ஒழிச்சிடுறாரு. ஏன்னா இவைங்க தான் வில்லங்கமே. இவங்க இருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால என்ன பண்றாரு, இந்த பால்பன் 40 குழுவ ஒழிச்சிடுறாரு. அப்போ 40 குழுவை ஏற்படுத்தினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு? இல்துமிஷ் அவர்கள் 40 குழுவை ஏற்படுத்துறாரு. பால்பன் அந்த 40 குழுவை ஒழிக்கிறாரு. ஓகேவா? அவங்களுக்கு ஆப்போசிட்டா இந்த பால்பனுக்கு ஆப்போசிட்டா யாரெல்லாம் சதி செய்றாங்களோ, அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒற்றர் படை ஒண்ணு வந்து நியமிக்கிறாரு. ஓகேவா? அப்படி அந்த ஒற்றர் படை மூலமா வரக்கூடிய அந்த செய்திகள வச்சு பால்பன் அவருக்கு யாரெல்லாம் வந்து எதிர்ல என்ன சொல்றது? கலகம் செய்றாங்களோ, அவங்கள வந்து கொன்னுடுறாரு. அப்படி பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் வங்காள மாகாண ஆளுநராக துக்ரில் கான் வந்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவரே என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவங்களுடைய எதிரிகளான மீவாட்டை சார்ந்த மியோக்கள் இவங்கள வந்து சாரி ஒரு நிமிஷம். வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தினர் ஓகேவா? போன்றோரிடம் கருணை இல்லாமல் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஸோ இல்துமிஷ் இருக்கும்போது எப்படி வந்து ஜெங்கிஸ்கானோட அந்த படையெடுப்பு அச்சுறுத்தல் வந்து இருந்துச்சோ, அதே போல பால்பன் இருக்கும்போது ஜெங்கிஸ்கான் சொல்லிட்டேன். இல்துமிஷ் இருக்கும்போது எப்படி வந்து அந்த படையெடுப்புக்கான அந்த அச்சுறுத்தல் இருந்துச்சோ, அதே போல இங்க யாரு? பால்பன் இருக்கும்போதும் வந்து அதே அச்சுறுத்தல் இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜெங்கிஸ்கானுடைய பேரனான ஈரான ஆட்சி செய்யக்கூடிய மங்கோலிய வைசியராயான குலுக்கு கான் அப்படின்றவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் வந்து போடுவாங்க. அது என்ன அப்படின்னா, மங்கோலியர்கள் சட்லஜ் நதிய தாண்டி படையெடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உறுதிமொழிய வாங்கிப்பாரு. உடனே அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குலுக்கு கான் இருக்கார் இல்லையா? அவரும் என்ன பண்ணுவாருன்னா, பால்பனோட அவைக்கு அவருடைய ஆள ஒருத்தர அனுப்பிச்சு, நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, பால்பன் அவருடைய மகன ஆம், குறிப்பிட்ட ஒரு பகுதி, எனக்கு அது எக்ஸாக்ட்டா டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ ஒரு பகுதிக்கு வந்து ஆளுநரா வந்து நியமிப்பாரு. அப்படி ஆளுநரா நியமிக்கும்போது, மங்கோலிய படைகளால பால்பனுடைய மகன் வந்து கொல்லப்படுவார். அவர் இறந்ததுனால, அதுவே வந்து மன வருத்தமாகி, பின்னால என்ன பண்ணுவாரு, இந்த பால்பனும் வந்து இறந்து போவாரு. ஓகேவா? எப்ப இறந்து போவாருன்னா, 1287ல வந்து மரணமுற்றார் அப்படின்றாங்க. இவர் பத்தி இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரோ வந்து பால்பன் வந்து ஆதரிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பால்பன தொடர்ந்து அடுத்து யார் வருவாங்க அப்படின்னா, பால்பனுடைய மகனான கைகுபாத் அப்படின்றவர் வந்து
ஆட்சி பொறுப்பில் வைப்பாங்க. ஆனால் இந்த கைக்குபாத் வந்து திறமையற்றவராக இருந்ததுனால இந்த வம்சம் இவரோட முடியுது. ஓகேவா? யாரோட? பால்பனோட இந்த அடிமை வம்சம், மாம்லுக் வம்சம் அப்படிங்கிறது பால்பனோட முடியுது. அப்போ அடுத்து யார் வராங்க அப்படின்னா, ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றவர் வந்து அரச பொறுப்பை ஏற்றுப்பார். ஓகேவா? ஆனால் இந்த கைக்குபாத் தான் வந்து ஃபஸ்ட்டு பெயரளவில் அரசராக வச்சுட்டு இந்த ஜலாலுதீன் வந்து மீதி இருக்கக்கூடிய வேலையெல்லாம் வந்து பார்ப்பார். நவீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேற்றுப்பார். பொறுப்பேற்றுட்டு அரசருக்கான வேலையெல்லாம் வந்து இந்த ஜலாலுதீன் கில்ஜி பார்த்துட்ருப்பார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜலாலுதீன் கில்ஜியால் ஒருத்தர் வந்து அனுப்புவாங்க. என்ன சொல்லி அனுப்புவாங்க? நீ போய் கைக்குபாத்தை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. இவரால் அனுப்பப்பட்ட ஒருவரால் கைக்குபாத் கொல்லப்படுவார். கைக்குபாத் இறந்ததுக்கு பின்னால் ஜலாலுதீன் கில்ஜி தன்னைத்தானே சுல்தானாக அறிவிச்சுக்குவார். அங்கே இருக்கக்கூடிய துருக்கிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜலாலுதீன் வர்றது பிடிக்காது. ஆனால் ஜலாலுதீன் எல்லாரையுமே வந்து ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணுறாரு. டேக்கிள் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஜலாலுதீனுக்கு ஆதரவு அளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜலாலுதீன் என்ன பண்ணுறாரு? அவருடைய வம்சமான கில்ஜி வம்சத்தை நிறுவுறாரு. ஓகேவா? ஸோ இங்கே தான் அதுதான் கொடுத்துருப்பாங்க. 1290களில் படை தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரசு பிரதிநிதியாக நவீப் பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக சுல்தான் கைகுபாத்தின் பெயரால் அவர் நாட்டை ஆண்டார். பின்னர் ஒரு நாளில் ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் கைகுபாத் கொல்லப்பட்டார். அதன் பின்னர் ஜலாலுதீன் முறையான அரியணை ஏறினார். அவரிலிருந்து கில்ஜி வம்சத்தை தொடங்கிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து கில்ஜி வம்சம் எப்போதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா 1290களிலிருந்து 1320 வரைக்குமானது. இதில் வந்து 2 பேர் தான் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜலாலுதீன் கில்ஜி. இந்த ஜலாலுதீன் கில்ஜி பல படையெடுப்புகளை மேற்கொள்வார். ஓகேவா? நிறைய படையெடுப்புகளை மேற்கொண்டதுக்கு பின்னால் இவருடைய மருமகனான இவருடைய மருமகன் தான் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. இவருடைய உடன் பிறந்தாரின் மகன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தங்கச்சி பையன் நினைக்கிறேன். இந்த பத்மாவதி அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் வந்து அது தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து உட்காந்துட்டு ஒரு அரியணையில் வந்து உட்காந்துருப்பார். உடனே வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து உள்ளே வருவார். அந்த அரசவைக்குள்ளே வருவார். வரும்போதே என்ன பின்னாடி ஏதோ கத்தி என்னமோ ஒன்று மறைச்சி கொண்டு வருவார். ஏன் அப்படின்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜி வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருப்பாரு. ஒரு நாட்டின் மீது படையெடுக்கிறதுக்காக தேவகிரி அப்படிங்கிற நாட்டின் மீது படையெடுப்பதற்காக இந்த அலாவுதீன் கில்ஜியை அனுப்பியிருப்பார். அலாவுதீன் கில்ஜியும் தேவகிரியை போய் சண்டை போட்டிருப்பார். அப்படி சண்டை போடும்போது அங்கே இருக்கக்கூடிய பெருஞ்செல்வத்தை அலாவுதீன் கில்ஜி ஆட்டை போட்டிருப்பார். ஓகேவா? இவரோட பேரில் அது நம்ம பங்கு, அது எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து எடுத்து வச்சுப்பார். எடுத்து வச்சுக்கினதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி கிட்ட வந்து அவர்கிட்ட இருக்கவங்களாம் வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறமா நான் வரட்டும் விசாரிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் உட்காந்துருப்பார். வந்து அவர் இவருக்கு வந்து முன்னாடி தெரிஞ்சிடும் நம்மளை இதெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தெரிஞ்சிடும். போயிட்டு வா மாப்பிள்ள அப்படின்னு அவர் ஆசையாக வருவார். என்ன மாமா அப்படின்னு இவரும் ஆசையாக போவார். உடனே கட்டி பிடிச்ச உடனே சதக்குன்னு ஒரு ஏற்று முடிஞ்சு ஜலாலுதீனும் போட்டுருவாங்க. அவர் முடிச்சுட்டு அடுத்ததாக யார் வந்து உட்காருவாங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் தான் வந்து உட்காந்துருவார். அலாவுதீன் கில்ஜிக்கு ஒரு அடிமை ஒருத்தர் இருந்திருப்பார். யார் அப்படின்னா மாலிக் கபூர். இந்த மாலிக் கபூர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1312 அந்த காலகட்டங்களில் மதுரை வரைக்கும் வந்து படையெடுத்து வந்திருப்பார். ஏன் வந்து அவர் தென்னிந்தியாவில் மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்தார் அப்படின்னா அந்த டைமில் மதுரையை ஆளக்கூடிய பிற்கால பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களில் வந்து சுந்தர பாண்டியன் அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார் வீரபாண்டியன். இவங்க 2 பேருக்குள்ளே வந்து வாரிசுரிமை போர் வந்து இருக்கும். அந்த வாரிசுரிமை போர் இருக்கும்போது வீரபாண்டியன் வந்து என்ன பண்ணுவார்னா அரசாட்சி ஏறிடுவார். இந்த சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுவார்னா இங்கே டெல்லியை ஆளக்கூடிய சுல்தான் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பார். அப்படி ஹெல்ப் கேட்க வரும்போது இந்த மாலிக் கபூரோட படையை அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவாருன்னா நீ போய் சண்டை போட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். வரவன் சும்மா வராமல் இடையில நிறைய நாடுகள்லாம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு நாடையாக அடித்து கடைசியில் வந்து ஸ்ரீரங்கமெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. கொள்ளையடித்து மதுரையும் வந்து அலாவுதீன் கில்ஜியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்படித்தான் வந்து அலாவுதீன் கில்ஜியோடைய அடிமையான மாலிக் கபூரின் படையெடுப்பு தென்னிந்தியா வரைக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவரை தொடர்ந்து துக்ளக் வம்சம் வரும். ஸோ துக்ளக்லேயும் வந்து ஒருத்தர் வந்து வருவார். முகமது பின் துக்ளக்கா இல்லை பெரோஷ துக்ளக்கான்னு தெரியல. ஆனால் ஒரு துக்ளக் வந்து வருவார். ஒரு அரசர் வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மாலிக் கபூர் எப்படி ஸ்ரீரங்கத்தை வந்து கொள்ளையடித்து நிறைய செல்வங்களை வந்து கொண்டு போனாரோ அதே போல் தானும் வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்றதுக்காக வருவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கண்டென்ட் நமக்கு வேணாம். இது இப்படி இருக்கிறதுனால நான் இதை வந்து சேர்த்து சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போது பேக் டு த டாபிக் போவோம்.
இதுவுமே டாப்பிக்கான கதை தான், ஆனால் லைன் பை லைன் போவோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காராவின் ஆளுநர் யார்? அலாவுதீன் கில்ஜி வந்து காராவோட ஆளுநராக வந்து இருந்தார். அவர் ஜலாலுதீன் உடன் பிறந்தோரின் மகனாவார். அவரின் முக்கிய படையெடுப்பு தக்கான அரசு தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டதாகும். அப்படி இந்த தக்காணத்தில் அதாவது இந்த தேவகிரியில் யார் இருப்பாங்க அப்படின்னா, யாதவ அரசரான ராமச்சந்திரனை தோற்கடித்து பின்னர் அந்த நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு திரும்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அச்செல்வத்தை முக்கியமான பிரபுக்களுக்கும் படைத்தளபதிக்கும் கையூட்டாக கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்தார். பின்னர் ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்றார். அதனைத் தொடர்ந்து 1296 தன்னை டெல்லி சுல்தானாக அறிவித்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ யார் வராங்க அப்படின்னா, ஸோ இந்த கதை நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஓகே, அலாவுதீன் கில்ஜி எந்த வருஷத்துலேருந்து எது வரைக்கும் இருக்கார்? 1296 1316 வரைக்குமான காலகட்டம் அலாவுதீன் கில்ஜியோட காலகட்டம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, டெல்லி சுல்தானாக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிரான ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக அவருடைய படைகளை படையெடுப்புகள் பாராட்டுக்குரியனவாகும் அப்படின்றாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாத்தையுமே வந்து ஒடுக்கிடணும் அப்படின்னு சொல்லி அதன் மேலே தான் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பார். ஓகேவா? தனது வட எல்லையின் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்ட பின்னர் தனது தலைமை தளபதி மாலிக் கபூரை 1310 நான் 1311 சொல்லிட்டேன், 1310 தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுக்க பணிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி படையெடுக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இடையில் இருக்கக்கூடிய தேவகிரி யாதவர்கள் வந்து ஆண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பகுதியை ஃபஸ்ட்டு கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறமா வந்து துவார சமுத்திரம் ஹொய்சாளர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பகுதியை கைப்பற்றுவாங்க. அடுத்ததாக வாரங்கால் யார் இருப்பாங்க? காக்கத்தியர் இருப்பாங்க. அடுத்ததாக வந்து இந்த வாரங்காலை கைப்பற்றுறதுக்கு பின்னாடி தான் வந்து மதுரைக்குள்ளே வந்து பாண்டியர்களை இது பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 அரசுகள்லையும் அலாவுதீனுடைய மேலாதிக்கத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. வேறு வழி இல்லை, அவர் படையெடுத்து வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போயிட்டான், வேறு வழி கிடையாது. அலாவுதீனுடைய அந்த மேலாதிக்கத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. அப்படி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு பெருஞ்செல்வத்தோட இந்த மாலிக் கபூர் டெல்லிக்கு போகிறாரு. ஸோ அதுக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா, சித்தூர் சூறையாடல். இது வந்து எப்போ இருக்குது அப்படின்னா 1303. ஸோ இது வந்து இந்த கான்செப்ட் வச்சு தான் வந்து இந்த பத்மாவதி அப்படின்ற படமே வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த சித்தூரில் இருக்கவங்க யார் அப்படின்னா ராஜபுத்திரர்கள். ஸோ ராஜபுத்திரர்கள் வந்து ராஜா ரத்தன் சிங் தான் வந்து இங்கே ஆட்சி பண்ணிகிட்ருப்பார். ஓகேவா? இந்த ரத்தன் சிங்கோடைய மனைவி தான் வந்து பத்மாவத். அந்த பத்மாவத் மேலே தலைவன் அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து ஒரு கண் இருக்கும். அடுத்தவன் பொண்டாட்டி மேலே தான் இவங்களுக்கு ஒரு கண் வரும். உடனே வந்து ஒரு கண் இருக்கும். உடனே அதனால் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த சித்தூர் கோட்டை இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து தாக்கணும் அப்படின்றதுக்காக வருவாங்க, படையெடுத்து வருவாங்க. அப்படி வரும்போது ஃபஸ்ட்டு வந்து சண்டை நடக்கும். அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வஞ்சகமாக செயல்பட்டு அலாவுதீன் கில்ஜி ரத்தன் சிங்கை வந்து கைது பண்ணிடுவார். இந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா, இந்த ராஜபுத்திர அரசு இருக்கு இல்லையா? இந்த அரசில் ஒரு கவிஞர் ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? இந்த கவிஞர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராஜா ரத்தன் சிங்கும் பத்மாவதியும் ஏதோ பர்சனலாக பேசிகிட்டு இருக்கும்போது இவர் ஒரு இதுலேருந்து பார்த்துருவார். ஒரு ஓரமாக நின்று அதை எட்டி பார்த்துருவார். அது வந்து ராஜா ரத்தன் சிங்க்கு வந்து தெரிஞ்சிடும். காரணம் எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த சூரியவம்சம் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஆனந்தராஜ்கிட்ட வந்து ஒரு பழக்கம் இருக்கும். நம்ம ஊருக்குள்ளேயே மறிக்கொழுந்து சென்ட்டு போடுறோம், நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்கும். இந்த கவிஞர் இருக்கார் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச அமீர் குஸ்ரு தான் நினைக்கிறேன். அவர் தானே வந்து இப்போ என்னமோ ஒரு கிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் ஒன்று இருக்கும் அமீர் குஸ்ருக்கு. ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பாரு. இந்த ஸ்மெல் வந்து ராஜாவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவன் தான் நம்மளை ஒட்டுன்னு எங்கேருந்தோ பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தெரிஞ்சிடும். உடனே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து நாட்டை விட்டே வெளியே துரத்திடுவார். இந்த நாட்டை விட்டு வெளியே துரத்துனதுனால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நேராக போய் அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட இந்த மாதிரி அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கு 2 கண் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகபோகமாக வர்ணித்து சொன்னதுனால இவர் நான் பார்த்தே ஆகணுடான்னு படையை தூக்கிட்டு கிளம்பி வந்துடுவார். பார்த்தா இவருக்கும் பிடிச்ச உடனே சண்டை தான் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி, அது ஏன் ஆள் அப்படின்னு சொல்லி சண்டை நடக்கும். ஃபஸ்ட்டு இது ஒரு மாதிரி போகும். செகண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுவாங்க. அலாவுதீன் கில்ஜியும் இந்த ராஜா ரத்தன் சிங்கும் வந்து பேசுவாங்க.
அப்படி பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தன் சிங்கை கைது பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அவங்க கோட்டைக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. பத்மாவத் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போயிட்டு அவங்கள மீட்டு எடுத்துட்டு வரா மாரி அந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கும். அந்த படத்தோட கதைக்களத்த நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா? எனக்கு தான் தெரியாது. படத்தில பார்த்தது தான். ஸோ அந்த படத்தோட கதைக்களம் இப்படி தான் அமைஞ்சிருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கதையில இங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஜவஹர் அப்படின்ற ஒரு சடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜவஹர் சடங்கு என்ன அப்படின்னா, ஆண்கள் அவங்க வந்து வெளிய போய் சண்டை போடுவாங்க. அப்படி அந்த சண்டையில அவர்கள் தோக்குற மாரி இருந்துச்சு அப்படின்னா, கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய உடலுக்கு தானே அந்த தீய வச்சுக்கிட்டு, கோட்டையோட சேர்ந்து இவங்களும் எரிஞ்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜவஹர் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ இந்த மாரி தான் வந்து கடைசியா வந்து அந்த படமும் வந்து முடிஞ்சிருக்கும். அந்த கோட்டைக்குள்ள அவங்களே வந்து தீய வச்சுக்கிற மாரி வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சித்தூர் சூறையாடல். நீங்க வேணா இந்த லைன் பை லைன் படிக்கணும்னாலும் படிச்சு பாருங்க. நான் சொன்ன அந்த கன்டென்ட்ல அப்படியே அந்த மேலா அவுட்லைன மட்டும் குடுத்துருப்பாங்க. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீன் படைகள் ஒரு நிமிஷம். திணறடித்த நிலையில் தோல்வி அடைந்தவுடன் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற சூழலில் ரொம்ப ரோல் ஆகுது. என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டிரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவஹர் என்னும் சடங்கை நடத்தினர். இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாள்வர். ஓகேவா? இவங்க போர்க்களத்தில் செத்து போயிடுவாங்க. பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்துக் கொள்வர். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய மரபு வழி. என்ன சொல்றாங்க? மரபின்படி ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து சித்தூர் கோட்டை சூறையாடல். அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அலாவுதீனோட நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய நல்லாயிருக்கும். ஸோ அலாவுதீன் படையெடுப்புகளைப் போலவே அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்கள் பாராட்டுக்குரியனவாகும். டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்து, ஸோ முதல்ல இவர் தான் வந்து அளந்து அதற்கான அளவுகளுக்காக வரி வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஒருத்தர்கிட்ட இவ்வளோ தான் நிலம் இருக்கா, அதுக்கான வரி வந்து இது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அளந்து அதுக்கான வரியை வந்து கொடுத்துருப்பாரு. குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தார். வரிகளை வசூல் செய்யும் பணியை இராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வரியை வசூலிக்கிறதுக்கு அந்த நிலப்பிரபுக்களோ இல்லை குத்தகையாளர்களோ வந்து இருந்திருப்பாங்க. இல்லைன்னா அந்த கிராம தலைவர் இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பரம்பரையாக வரக்கூடிய வழியாக இருந்திருக்கும். அதை வந்து இவர் உடைச்சி இனிமே வந்து இந்த பரம்பரைலாம் கிடையாது. யார் அங்கே இராணுவ அதிகாரியோ அவங்க தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தானியங்களில் வந்து நேரடியாக வந்து அரசே வந்து கொள்முதல் பண்ணிக்கும். ஓகேவா? அங்கங்கே இருக்கக்கூடிய இராணுவ முகமை இருக்கு இல்லையா? அந்த இராணுவ முகமைக்கு தானியம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து விவசாயிகள் கொண்டு வந்து அந்த தானியங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த தானியங்கள் கோட்டைக்கு கொண்டு போயிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பஞ்சகாலம் ஏற்படும்போது இந்த தானியங்களை வந்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இது புக்கில் டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. துக்ளக் வரும்போது அந்த விஷயத்தை வந்து இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இராணுவத்துக்கிட்டே வந்து வரி வசூலிக்கூடிய அதிகாரத்தை வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்ததாக அலாவுதீன் 1316 இயற்கை எய்தினார். அவருக்கு பின்னால் யார் வராங்க அப்படின்னா, கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் அரச வம்சத்தை ஆட்சிக்கான அடிக்கலை வந்து நாட்டியிருப்பார். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு இது இருக்கும். மாலிக் கபூர்னு ஒருத்தர் அவ்வளோ இதுவாக இருந்தார்ல. ஸோ அப்போ அவர் என்ன ஆயிருப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி இறந்ததுக்கு பின்னால் இந்த மாலிக் கபூர் வந்து பொறுப்பேற்றுப்பார். டெல்லி சுல்தான் வந்து பொறுப்பேற்றுப்பார். ஆனால் பொறுப்பேற்றுக்கிட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து மாலிக் கபூரை கொன்னுடுவாங்க. மாலிக் கபூர் இறந்துருவார். ஸோ அவர் இறந்ததுக்கு பின்னால் தான் வந்து இந்த கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை வந்து கைப்பற்றி துக்ளக் வம்சத்தை வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அப்போது முதல் 2 வம்சம் பார்த்துட்டோம். அடிமை வம்சம் பார்த்தாச்சு, கில்ஜி வம்சம் பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்க்க போகிறது துக்ளக் வம்சம். ஸோ துக்ளக்கில் வந்து இப்போ ரொம்ப பெருசாக பார்க்குறதுக்கு எதுவும் இருக்காது. இந்த 2 தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்துலாம் ரொம்ப சின்னதாக போயிடும். ஸோ என்ன அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி இறந்ததை தொடர்ந்து, ஸோ இதெல்லாம் ஆனால் கியாசுதீன் துக்ளக் தனது மகன் ஜுனா கானை வாரங்காலுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தார். ஓகேவா? கியாசுதீன் துக்ளக் யார் அனுப்புகிறாரு? அவருடைய பையனான ஜுனா கானை அனுப்புவார். ஸோ அலாவுதீன் என்ன பண்ணாரோ அதே தான் இவரும் பண்ணுவார். இந்த ஜுனா கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரதாபருத்ரனை போய் என்ன சொல்கிறது, அவரை தோக்கடித்து அங்கே இருக்கக்கூடிய பெருஞ்செல்வத்தை கொண்டு வந்துடுறாரு. வாரங்காலை ஆண்ட பிரதாபருத்ரனை ஜுனா கான் வந்து தோக்கடிக்கிறாரு. ஓகேவா? தோக்கடித்து அங்கே இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாத்தையும் கொண்டுட்டு ஊருக்கு திரும்புகிறாரு. செல்வத்தை கொண்டு வந்த கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜுனா கான் முகமது பின் துக்ளக் என்னும் பெயரோடு 1235
அரியணையை ஏறினார். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய தந்தையை வந்து கொன்றுவார். அங்கே எப்படி அலாவுதீன் கில்ஜி மாமனாரை கொன்னாரோ, அதே போல் இவரும் செல்வங்கள் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கொண்டு வந்துட்டு தன்னுடைய தந்தையை கொன்றுவார். ஓகேவா? என்ன பண்ணுறாரு இவர்? துக்லதாபாத் அப்படின்ற ஒரு ஒரு நகரையே வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அடிக்கல் வந்து நாட்டியிருக்காரு. ஓகேவா? இது வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் என்ன பேரில் வராரு? ஜுனா கான் முகமது பின் துக்ளக் அப்படின்ற பெயரில் வந்து வராரு. ஓகேவா? இப்போ முகமது பின் துக்ளக். ஸோ இவரை பற்றி பார்க்கணும். இவர் வந்து நல்லா படித்த ஒரு மனுஷன். ஆனால் பண்ணுறது எல்லாமே வந்து தேவையில்லாத வேலை மாதிரியாக இருக்கும். முகமது பின் துக்ளக் மிகவும் கற்றறிந்த மனிதர். ஆனாலும் அவர் குர்ரம் நிறைந்தவராவார். அலாவுதீன் நாடுகளை கைப்பற்றினார், கொள்ளையடித்தார், அவ்வரச குடும்பத்தை தன்னை சுற்றி இருக்குமாறு செய்தார். அதற்கு நேர்மாறாக முகமது பின் துக்ளக் இவர் என்ன பண்ணுவார்னா, அதாவது அலாவுதீன் கில்ஜி இருக்கார் இல்லையா, அவர் எல்லா இடத்தையுமே வந்து கொள்ளையடிப்பார். கொள்ளையடிச்சிட்டு அந்த பகுதியில் அவங்களே ஆளுவாங்க. ஆனால் மேலாதிக்கம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, கில்ஜி கிட்ட இருக்கும். ஏன்னா மொத்தத்தையும் நம்ம கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் நிர்வாகம் சரியாக பண்ண முடியாது, எல்லாரையும் கண்ட்ரோலில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி, ஆட்சியை நீங்கள் பண்ணுங்கள், ஆனால் அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு கில்ஜி வந்து சரியான பிளானில் இருப்பார். எந்த கில்ஜி? அலாவுதீன் கில்ஜி வந்து செம பிளானில் இருப்பார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாடு முழுவதும் தன்னுடைய பேரில் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இருப்பார். ஸோ அது அவருக்கே வந்து ஒரு உருத்தான ஒரு விஷயமா வச்சுருப்பார். இதனால தான் வந்து பிரச்சனையே வரும். ஸோ உடனே என்ன ஆகும் அப்படின்னா, தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்கு வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றுவார். ஏன் அப்படின்னா, தேவகிரின்றது வந்து இந்தியாவுடைய மையப்பகுதியாக இருக்கும். ஆட்சி செய்கிறதுக்காக தென்பகுதியையும் வடப்பகுதியும் ஆட்சி செய்கிறதுக்கு சென்ட்ரலில் இருந்து பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இவர் வந்து ஒரு பிளான் பண்ணி டெல்லியில் இருக்கக்கூடிய தலைநகரை தேவகிரிக்கு மாற்றுவார். அதுக்கு தான் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, தௌலதாபாத் அப்படின்னு ஒரு பேர் சொல்லி மக்களை என்ன பண்ணுவார்னா, டெல்லியிலேருந்து எல்லாரும் கிளம்பி தௌலதாபாத் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியும், இல்லை பருத்தி மூட்டை குடோனில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், தௌலதாபாத்தில் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்பவும் நீங்கள் எல்லாம் டெல்லிக்கே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி டெல்லிக்கே கூப்பிட்டு வருவார். அப்போ டெல்லிக்கு வரும்போது டெல்லி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்பவும் யாருமே இல்லாமல் எம்டியாக கைவிடப்பட்டது போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா, மொரோக்கோ நாட்டு பயணி அவருடைய குறிப்பில் வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். அந்த பயணி யார் அப்படின்னா, இபான் பதூதா. ஓகேவா? இந்த விஷயமும் கொஷின் கேட்பாங்க. இபான் பதூதா அப்படின்றவர் யார் அப்படின்னா, மொரோக்கோ நாட்டு பயணி. ஓகேவா? அவருடைய குறிப்பில் தான் இந்த முகமது பின் துக்ளக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இவர் டெல்லியிலேருந்து தன்னுடைய தலைநகரை தேவகிரியான தௌலதாபாத்னு பெயர் வச்சு அங்கே மாற்றுறாரு. பின்னால் அந்த இடம் ஆட்சி செய்கிறதுக்கான சரியான இடம் இல்லைன்னு தெரிஞ்சு மறுபடியும் தௌலதாபாத்லேருந்து தலைநகரை டெல்லிக்கு மாற்றுறாரு. அப்படி வரும்போது திரும்ப படை ஃபுல்லாக இவங்க மக்களும் படை எல்லாமே வந்து டெல்லியை நோக்கி வரும்போது டெல்லி யாருமே இல்லாத கைவிடப்பட்டது போன்று இருந்தது அப்படின்னு சொல்கிறது இந்த மொரோக்கோ நாட்டு பயணியின் குறிப்பான இபான் பதுதாவோட குறிப்பில் தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே இருக்கும். தலைநகரை டெல்லியிலிருந்து தனது நாட்டின் மையப்பகுதியான தேவகிரிக்கு மாற்றினார். தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றினார். தனது திட்டம் தவறானது என முகமது பின் துக்ளக் உணர்ந்ததால் மீண்டும் டெல்லிக்கே திரும்புமாறு அனைவருக்கும் ஆணையிட்டார். சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொரோக்கோ நாட்டு பயணியான இபான் பதுதா டெல்லியை அடையும் போது அது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார். ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நிலவரியை உயர்த்தியதோடு அது மூலம் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, பின்னால் பஞ்ச காலத்தில் பெரும் இடர்பாடுகளை ஏற்படுத்தியது. போதுமான அளவு நாணயங்களோ புதிய நாணயங்களை வெளியிடும் அளவுக்கு வெள்ளியோ கைவசம் இல்லை என்பதை அறிந்து கொண்டு துக்ளக் செம்பு நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார். ஓகேவா? இது வரைக்கும் அலாவுதீன் கில்ஜி வரிய தானியங்களாக வாங்கிக்கிட்டாரு. அப்போ பஞ்சகாலத்தின் போது கோட்டையில் இருக்கக்கூடிய தானியங்களை மக்களுக்கே வந்து திருப்பி கொடுப்பாங்க. இதுதான் வந்து அரசர்கள் எல்லாமே பண்ணுறது. ஓகேவா? நம்ம சோழர்கள் காலகட்டங்களில் கூட இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தானிய அளவை கொண்டு போய் கோவில் விமானங்களில் வந்து வச்சுருவாங்க. பஞ்சம் ஏற்படும் போது அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒன்று நடத்தி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தானியங்களை எடுத்து மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, மாறாக பணமாக வந்து வசூலிக்கிறாரு. அப்படி வசூலிக்கும் போது பஞ்சம் ஏற்படுது. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வேளாண்மையில் புதிய சீர்திருத்தம்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
உடனே அது வந்து அப்போ ரொம்ப பஞ்சமா இருக்கிறதுனால, விவசாயிகள் வந்து அதைய பெருசா ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு கிளர்ச்சி மாரி நடந்திருக்கும். அது ரொம்பவும் அ எப்படி சொல்றது? ரொம்ப மூர்க்கமா வந்து அத வந்து கையாண்டுருப்பாரு. அதனால விவசாயிகள் வந்து பயிர் வைக்கிற அந்த விவசாயம் பண்றதையே வந்து விட்டுருப்பாங்க. இது என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, மேலும் பஞ்சத்துக்கு வந்து இட்டு கொண்டு போயிருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ அதே சமயத்தில தங்கமும், வெள்ளியும் வந்து கிடையாது நாணயங்கள் வெளியேறதுக்கு. போதுமான அளவுக்கு இல்ல. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இவரு செம்பு நாணயத்த இவரு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வெளியிடுறதுக்கான விஷயத்த வந்து அலோவ் பண்ணுவாரு. உடனே என்ன ஆகும் அப்டின்னா, இதே போல செம்பு காயின்ஸ் வந்து நெறைய டூப்ளிகேட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இருக்க கள்ள நோட்டு மாரி அப்ப கள்ள காயின்ஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால என்ன ஆகும் அப்டின்னா, மார்க்கெட்ல நெறைய காயின்ஸ் வந்து புழக்கத்துல வருது. இது அரசருக்கு தெரிஞ்ச உடனே அவரு என்ன பண்றாரு, "உங்ககிட்ட இருக்க மொத்த செப்பு நாணயத்தையும் கொண்டு வந்து குடுங்க. நாங்க அதுக்கு பதில் வெள்ளி நாணயத்த குடுக்குறோம்" அப்டின்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து அந்த செப்பு நாணயத்த வாங்கிக்கிட்டு, வெள்ளி நாணயத்த வந்து திரும்ப குடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதில வரக்கூடிய கதை. சுல்தான் செப்பு நாணயங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு, அதற்கு மாறாக தங்க, வெள்ளி நாணயங்களை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் அரசு திவாலானது. தோஹா பகுதியில் முகமது நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் வெடித்தன. அவை கொடூரமான முறையில் அடக்கப்பட்டதால் விவசாயிகள் வேளாண்மையை கைவிட்டனர். அதன் விளைவாக அடிக்கடி பஞ்சம் ஏற்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. முகமது பின் துக்ளக் சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இந்த நீண்ட ஆட்சி காலத்தில் பல மாகாண ஆளுநர்களின் கிளர்ச்சியை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. ஸோ நெறைய இடம் வந்து அவங்களையே வந்து அவங்க என்ன சொல்றது? தன்னைத்தானே சுதந்திரமா அறிவிச்சுக்குவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவுத், முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்களாக சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செய்து கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, டெல்லியிலிருந்து தௌலதாபாத் செல்ல 40 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும். பெரும்பாலான மக்கள் தௌலதாபாத் புறப்பட்டு சென்றனர். சிலர் ஒளிந்து கொண்டனர். அவர்கள் கண்டுபிடிக்கப்படுகையில் அவர்களின் ஒருவர் பார்வையற்றவராக இருந்தபோதும், மற்றொருவர் பக்கவாத நோயாளியாக இருந்தபோதும் கொடூரமான தண்டைக்கு உள்ளாக்கப்பட்டனர். 8 அல்லது 10 மைல் அளவு பரவியிருந்த அந்நகரைப் பற்றி ஒரு வரலாற்றறிஞர் அனைத்தும் அழிக்கப்பட்டன. நகரத்தின் அரண்மனைகளில், கட்டிடங்களில், புறநகர் பகுதிகளில் என எங்கும் ஒரே நாயோ, பூனையோ கூட விட்டு வைக்கப்படவில்லை என்னும் அளவுக்கு முழுமையாக பாழானது என்று குறிப்பிட்டுள்ளார். ஓகேவா? யாரையுமே விட்டு வைக்கல. அந்த நடக்க முடியலையா வந்து தான்டா ஆகணும் நீ வாடா அப்படின்னு அடிச்சு இழுத்துட்டு போற மாரி, அந்த மாரி விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காரு இந்த முகமது பின் துக்ளக். ஓகேவா? ஸோ அடுத்து தென்னிந்தியாவில் பல புதிய அரசுகள் எழுச்சி பெற்றன. ஸோ இவரோட காலகட்டத்தில தான் வந்து இந்த விஜயநகர பாமினி, மதுரை வந்து சுல்தானியமா வந்துட்டுருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து யார் புடிச்சது? மாலிக் கஃபூர் அங்கருந்து குதிரைய தூக்கிட்டு கடக் கடக்குன்னு வந்து எல்லாத்தையும் புடிச்சுட்டு போயிருப்பாரு. ஆனா, இந்த ஆள் பண்ண இவர் பண்ண வேலையினால இந்த இடங்கள் எல்லாமே வந்து சுதந்திர அரசுகளா வந்து மாறிடுது. இவர் ஒழுங்கா பண்ணியிருந்தாரு அப்டின்னா, நமக்கு ஒரு பேரரசு படிக்க வேண்டியது கம்மியா இருக்கும். இப்ப இவரு பண்ண வேலையினால நம்ம பாமினி சேர்த்து படிக்க வேண்டியதா இருக்குல்ல. யாருக்காச்சும் அந்த ஃபீலிங் இருந்தா சொல்லுங்கப்பா. எனக்கு இருக்கு. தென்னிந்தியாவில் பல புதிய அரசுகள் எழுச்சி பெற்றன. துக்ளக்கிடம் முன்னர் படைவீரராக பணியாற்றிய பாமினி என்பவர் தௌலதாபாத்தையும் அதன் சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தார். அவரது பெயரிலேயே அது பாமினி சுல்தானியம் என அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 1335இல் மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. 1346ல வங்காள சுதந்திரமானது. துக்ளக் 1351 மார்ச் 23ல மரணம் அடைகிறார். ஸோ இவரை தொடர்ந்து யார் வராங்க அப்படின்னா, பெரோஷா துக்ளக் வந்து வராரு. இந்த பெரோஷா துக்ளக் யார் அப்படின்னா, முகமது பின் துக்ளக்குக்கு ஒரு தம்பி இருப்பார். அந்த தம்பியோடைய பையன் தான் இந்த பெரோஷா துக்ளக். அப்போ முகமது பின் துக்ளக்கு பையன் இல்லையா அப்படின்னா, பையன் இருப்பார். ஆனால் ரொம்ப சின்ன குழந்தையா இருப்பார். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுடைய மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாரிசு உரிமை கேட்பாங்க. என் பையன் தானே வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்குவாங்க இல்லையா, அந்த பிரபுக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பெரோஷாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல இவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரோஷாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, பெரோஷாவை வந்து ராஜாவா, அதாவது ஆட்சியாளரா வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து கியாசுதீன் இளைய சகோதரின் மகனான பெரோஷா அரியணை ஏறினார். ஆனால் கிளர்ச்சிகளை அடக்கவும் இயலவில்லை. பிரிந்து சென்ற மாகாணங்களை மீட்கவும் முடியவில்லை. ஸோ இவர் வந்து ரொம்ப ரொம்ப காமா இருக்கிற ஆளு. ஆனால் இவருமே படையெல்லாம் எடுத்திருப்பாரு. கிளர்ச்சியே நான் அடக்கல. அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்கள போய் நான் மறுபடியும் புடிச்சு கொண்டு வந்து சேர்க்கவும் விரும்பல. ஓகேவா? அதுக்கெல்லாம் வந்து இவர் ஆர்வம் காட்டல. தக்கான பிரச்சனைகளை தலையிட வேண்டாம் என கேட்டு
பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பையும் இவர் ஏற்க மறுத்திருப்பார். ஓகேவா? ஆனால் இவர் யாரோட சொல்ல வந்து கேட்டு நடந்திருப்பார் அப்படின்னா, சூஃபி துறவிகளோட பேச்சை தான் வந்து பெருசாக கேட்டிருப்பார். சூஃபி ஞானிகளுக்கு ஏனைய மத தலைவர்களுக்கும் பெரோஷா தாராள மனதுடன் பரிசுகள் வழங்கி கௌரவித்து அவர்களை அறிவுரைகளுக்கு செவி மடுத்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகள், அப்புறமா வந்து கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் ஆகியவற்றை கட்டினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து விவசாயிகளுடைய கடனை வந்து ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்கள் வெட்டியும் வேளாண்மையை மேற்படுத்தினார். 1200 புதிய தோட்டங்களை, ஸோ இவர் வந்து நிறைய கார்டன் வந்து நிறையா வந்து இது பண்ணியிருப்பார். ஓகேவா? புதிய தோட்டங்களை உருவாக்கி அவர் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரோஷாபாத், ஜான்பூர், ஷிஜார், பிரோஷ்பூர் ஆகிய புதிய நகரங்களை அவர் நிர்மாணித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் நிர்மாணித்த நகரங்கள் எது அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சுல்தானியத்தை கட்டிக்காக்க அமைதியான முறையில் பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். இருந்த போதிலும் பெரோஷா துக்ளக்கின் இறுதி நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாக இல்லை. ஏன் அப்படின்னா, அவருடைய மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செய்வார். ஓகேவா? 1388 தனது 83வது வயதில் பெரோஷா துக்ளக் இயற்கை எழுதினார். ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, தைமூர் படையெடுப்பு வரும். தைமூர் வந்து படையெடுத்து வருவாங்க 1398. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பெரோஷா துக்ளக் மரணமுற்று 10 ஆண்டுகள் கழித்த நிலையில் தைமர்லைன் என்று அழைக்கப்படும் தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடியிருப்பாங்க. ஸோ இவங்க எந்த பகுதி சார்ந்தவங்க? சாமர்கண்ட் அப்படின்ற பகுதியை சார்ந்தவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே வந்து இவர் இறந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக சூறையாடுறாங்க. ஓகேவா? ஸோ எங்கே சொல்கிறாங்க, சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்த தைமூர் வட இந்தியாவிற்கு மேற்கில் சில இடங்களை கைப்பற்றினார் அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் வலிமை இன்மையை சாதகமாக்கி கொண்டு இந்தியாவிற்கு படையெடுத்து நுழைந்து 1398 டிசம்பர் மாதத்தில் டெல்லியை கொள்ளையடித்தார். தைமூர் படையெடுப்பால் டெல்லி அடுத்தடுத்தாக அதிக பாதிப்புக்கு உள்ளான பகுதி பஞ்சாப். ஓகேவா? ஸோ பஞ்சாப் தான் அதிக பாதிப்புக்கு உள்ளாது. தங்கம், வெள்ளி, நகைகள் என பெரும் செல்வத்தை எடுத்து சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. தைமூர் வந்தார், மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிட்டார். ஓகேவா? மேலும் தைமூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாமர்கண்டில் அவருக்கான நினைவு சின்னங்கள்லாம் கட்டுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய கைவினை ஆளர்கள், அப்புறம் வந்து சிற்பிகள், ஸோ இந்த மாதிரி கட்டிடக்கலையில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து சாமர்கண்டு கூப்பிட்டு போயிடுறாரு. நீங்கள் அங்கே வந்து இங்கே இருக்கிற மாதிரியே எனக்கு அங்கே வந்து என்னுடைய நினைவு சின்னங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கட்டுறதுக்கு நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவார். ஸோ தூக்கிட்டு போனதுக்கப்புறமா அவங்கள மட்டும் தான் கூப்பிட்டு போயிடுவார். ஆனால் இங்கே ஒரு ஆளுநராக ஒருத்தர் வந்து விட்டுட்டு போவார். எங்கே? டெல்லியில் பார்த்துக்கிறதுக்கு கிசிர் கான் அப்படின்ற அவருடைய ஒரு ஆளை வந்து இங்கே விட்டுட்டு போவார் டெல்லியில். டெல்லி சுல்தானியம் இவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சையது வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறார். ஓகேவா? சையது வம்சம் எப்போ தோன்றுது அப்படின்னா 1414 தோன்றி 1451 வந்து சையது வம்சம் வருது. டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறுண்டு போனாலும் முகலாய படையெடுப்பு வரை 114 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நின்றது அப்படிங்கிறாங்க. டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளான டெல்லி, மீரட், பஞ்சாப், ஸோ இந்த பகுதிகளுக்கு வந்து பிரதிநிதியாக யாரை விட்டு போகிறாங்க, கிசிர் கான் அப்படின்ற ஒரு ஆளுநரை வந்து நியமிக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1414 தைமூர் வம்சத்தை வந்து நிறுவுறாரு. இந்த தைமூர் வம்சம் 1451 வரைக்கும் நீடிக்குது. ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வம்சத்துடைய கடைசி சுல்தான் வந்து யார் அப்படின்னா, அதாவது சையதோட கடைசி சுல்தான் யார் அப்படின்னா அலாவுதீன் ஆலம் ஷா அப்படின்றவர் தான். 1451 அரசு பதவியை துறந்துடுறாரு. ஓகேவா? இவர் துறந்துட்டு இவர் எங்கே போனார் அப்படின்னா, பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக, அதாவது லோடி தான் இருந்திருப்பார் அப்போது. ஓகேவா? பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக பக்லூல் லோடி அப்படின்றவர் வந்திருக்காரு. டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பை வழங்கியது அவரே. லோடி வம்சத்தை ஆட்சி தோற்றுவித்தார் அப்படின்வாங்க. இவர் என்ன, அந்த ஆலம் ஷா என்ன பண்ணுவார் அப்படின்னா, எனக்கு இந்த அரசு பதவியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி டெல்லியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு கிராம வாழ்க்கையை வந்து இவர் வந்து ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருப்பார். வாழ்ந்துட்டு அப்புறம் அவர் இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறமா யார் வராங்க அப்படின்னா, அந்த பஞ்சாபில் ஆளுநராக இருக்கக்கூடிய
இந்த யார் அவர் லோடி, பக்லுல் லோடி தான் வந்து லோடி வம்சத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்போ அப்படின்னா 1451 1526 வரைக்கும். இந்த 1526 தான் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் வந்து சண்டை நடக்கும். ஓகேவா? பானிபட் அப்படின்ற பகுதியில் பானிபட் போர் வந்து நடக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்லால் லோடியை தொடர்ந்து அவருடைய மகனான சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்றுக்கிறாரு. அவருடைய கலையும் கல்வியும் ஆதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ரா நகரை நிறுவியது யார் அப்படின்னா இந்த சிக்கந்தர் லோடி தான். ஆக்ராவை நிர்மாணித்தது யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி. ஸோ அவருக்கு அப்புறமா 1517 மரணம் அடைந்ததை தொடர்ந்து அவருடைய மகனான இப்ராஹிம் லோடி வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கு தான் சண்டை நடக்குன்னு பார்த்தோம். பாபர் உள்ளே வர்றதுக்கு, இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் யார் அப்படின்னா இவருடைய சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான், தௌலத் கான் லோடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தௌலத் கான் லோடி தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா பாபருக்கு வந்து அழைப்பு கொடுப்பாப்புல. இந்த மாதிரி இங்கே ஒருத்தன் இருக்கான், நீ வந்தானே இவனை முடிச்சு விடலாம், நீ முடிச்சு விட்டனா இந்த இடத்த எனக்கு வந்து நீ கொஞ்சம் வாங்கி இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாப்புல. கூப்பிட்டு வரும்போது அப்புறம் அவங்க 2 பேருக்குமே அங்கே சண்டையாயிடும். உடனே தௌலத் கான் லோடியும் பாபரும் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொருத்தரும் வருவார், ராணா சங்கா அப்படின்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு அந்த ஒரு பேர் வந்து எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஓகேவா? தெரில அப்படின்னா தெரிலன்னு கூட சொல்லலாம், தப்பாக சொல்லக்கூடாதுல்ல. ஸோ இவங்களுக்குள்ளே சண்டை நடந்து அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் சண்டை நடந்து பானிபட்டோட போரில் இப்ராஹிம் லோடி இறந்துருவார். அதுக்கு பின்னால் பாபர் முகலாய பேரரசை நியமிப்பார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இஸ்லாமிய கலை மற்றும் கட்டடக்கலை. ஸோ இவங்களோட நிர்வாகம் வந்துட்டோம். அதாவது ஒரு சுல்தானோ இல்லை எந்த ஒரு அரசை பற்றி படித்தாலுமே அவங்களோட அரசு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த நிர்வாகம் அப்படிங்கிறத ஒரு மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகேவா? ஒரு மாதிரி ஜாலியாக படித்தா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். க்ளூ ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே. உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லீம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர் தங்கள் குடியிருப்பு கட்டிடங்களை முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டிக்கொண்டனர். ஓகேவா? அவற்றை சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதியை டெல்லி முஸ்லீம் ஆட்சியாளர்கள் கட்டினார்கள் அப்படின்றாங்க. மசூதிகளும் மதராசாக்கள் அப்படின்னா என்னென்னா கல்வி நிலையங்கள். ஓகேவா? கட்டட வடிவத்தில் வேறுபட்டிருந்தன. ஓகேவா? குரானில் உள்ள வரிகளை செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகள், சுவர்கள் அக்கட்டிடங்களுக்கு தனித்தன்மையாக தோன்றுவதாய் வழங்கின அப்படிங்கிறாங்க. அடுத்து அக்கட்டிடங்களின் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் வந்து அமைந்திருந்தது. கட்டிடக்கலை பாரசீக பாணியில் இருக்குது. அப்போது டெல்லி சுல்தான்ஸோட கட்டிடக்கலை எந்த பாணி? பாரசீக பாணி. அவர்களுடைய இன்டீரியர் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து இந்திய பாணியில் இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தோ சாராசானி ஓகேவா கலை வடிவம் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதில் குதுப்பினார் அலைதர்வாசா இது பண்ணது வந்து யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான் வந்து அலைதர்வாசா வந்து கட்டியிருப்பார். குவாத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் இதை கட்டினது யார்? இவர் கட்டியிருப்பாரா? குத்புதீன் ஐபக் கட்டியிருப்பாரா? குதுப்பினாரா இல்துமிஷ் முடிச்சு வச்சுருப்பாரா? அப்புறம் வந்து மோத்தி மசூதி, இல்துமிஷ் பால்பனுடைய கல்லறைகள், தௌலதாபாத் நம்ம பார்த்தோம், தேவகிரியை தௌலதாபாத் அப்படின்னு சொல்லி முகமது பின் துக்ளக் அவர்கள் வந்து இது பண்ணியிருப்பார். பெரோஷாபாத் அப்படின்றதையும் அவர் தான் வந்து இது பண்ணியிருப்பார் இல்லையா? ஆகிய இடங்களிலும் கோட்டைகள் என அனைத்து பாணியிலும் அமைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். 7th டெல்லி சுல்தான்ஸ் ஓவர். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா 11th டெல்லி சுல்தான்ஸ். மொத்தம் எவ்வளோ நேரம் இருக்குது? 1 hour ஆயிடுச்சா? ஸோ கோரியோடது வந்து நான் சொன்ன அந்த மொத்த கதையை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இவர் பிருத்திவிராஜ் சௌகானோட சண்டை போட்டது, அப்புறம் ஜெயச்சந்திரனோட சண்டை போட்டது, ராஜபுத்திரர்களோட அந்த பகுதிகள்லாம் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ அடிமை வம்சம் யார் உருவாக்குனாங்க? குத்புதீன் ஐபக் அவர்கள். ஸோ இவரை பற்றின சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. பக்தியார் கில்ஜி வந்து ஒரு துர்க்கிய தளபதி, ஸோ இவர் தான் வந்து அமிச்சார் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அதே பாயிண்ட்ஸ் தான் வந்து இங்கேயுமே இருக்கும். ஓகேவா? ஆனால் வந்து என்ன சொல்கிறது,
எதுக்கும் இதை வந்து ஒரு வாசிப்பு விடுறது நல்லது. என்ன இருக்குன்னா, ஒரு குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்க மாரி இருக்கும். ஆனா நான் கதையா உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா கதையும் வந்து நான் உங்களுக்கு அங்கவே சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியாச்சு. அதனால நீங்க இத படிங்க. இதில வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்புட்ன்னா, நீங்க அந்த கேளுங்க. கேட்டீங்கன்னா நாங்க சொல்றோம். ஓகேவா? ஆனா அங்க என்ன இருக்கோ, அத விடவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து எக்ஸஸா இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பாக்ஸ் வந்து என்னன்னா, பண்டகன் என்பது பண்ட என்பதன் பன்மையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இச்சொல்லுக்கு படை அடிமை என்று பொருள். நம்ம அத அங்க பார்த்தோம்ல. இராணுவ பணி அனுபவம், பேரரசுடனான நெருக்கம், நம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் தரம் பிரிக்கப்பட்டார்கள். நம்பிக்கை இந்த நம்பிக்கை அவர்கள் ஆளுநராகவும், தளபதியாகவும் நியமிக்கப்படுவதற்கு வழிகோலியது. ஸோ இத நம்ம அங்கேயே பார்த்தோம். இதில எக்ஸ்ட்ராவா என்ன வந்திருக்கும் அப்புட்ன்னா, வட இந்தியாவில் குரித் பண்டகன், மௌசுதீன் கோரியின் அடிமைகளாவர். அதாவது குரித் பண்டகன் அப்படின்றது ம மொய்சுதீன் கோரியின் அடிமைகள். ஓகேவா? ஸோ இப்போ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொந்த சமூக அடையாளம் இருக்காது. யார் இந்த அடிமைகளுக்குன்னு சொந்த அடையாளம் எதுவும் இருக்காது. அப்போ இவங்களுடைய எஜமானர்கள் இவங்களுக்கு வந்து புதிய பெயர வந்து சொல்றாங்க. அந்த பேர் தான் என்ன அப்படின்னா, நிஸ்பா அப்படின்னு சொல்றாங்க. நிஸ்பா என்பதையும் உள்ளடக்கிய அப்பெயர்கள் அவர்களது சமூகம் அல்லது பிரதேச அடையாளத்தை வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்குன்னு தனிப்பட்ட அடையாளம் இல்ல. இவங்க எஜமானர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு புதிய பெயர்கள் வைக்கிறாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னா, நிஸ்பா அப்படிங்கிறது. இந்த நிஸ்பா தான் வந்து இவங்களுடைய சமூகம் மற்றும் பிரதேச அடையாளத்த வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அடிமைகள் தங்களது எஜமானர்களின் நிஸ்பாவை கொண்டிருந்தனர். அவங்க என்ன அடையாளம் குடுத்துருக்காங்களோ, அதுதான் வந்து நிஸ்பா. அதாவது ஒரு எஜமானர் இருக்காரு, ஒரு அரசர் இருக்காரு அப்புட்ன்னா, அவர் குடுக்கக்கூடிய அடையாளத்தின் பெயர் தான் வந்து நிஸ்பா. அப்போ அடிமை அவருடைய அடையாளத்த தான் கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? எனவே மொய்சுதீன் அடிமை மொய்சு என்னும் நிஸ்பாவையும், மொய்சு எனக்கூடிய அந்த அடையாளத்த கொண்டிருந்தாரு. சுல்தான் சம்சுதீன் இல்துத்மிஷோட அடிமை ஷம்ஷி பண்டகன். ஓகேவா? ஷம்ஷி பண்டகன் என்று குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இந்த பாக்ஸ்ல பாதி கன்டென்ட் வந்து நம்ம 7த் புக்லயே பார்த்துருப்போம். கொஞ்சம் கன்டென்ட் அந்த நிஸ்பா அப்படின்றதெல்லாம் நம்ம அங்க பார்த்துருக்க மாட்டோம். ஓகேவா? ஓகே. அடுத்து ஸோ இது குதுப்பினார். குதுப்பினார் வந்து இல்துமிஷ் ஆட்சியில வந்து எத்தனை அடி உயரம் இருந்துச்சு அப்படின்னா, 243 அடி உயரமுள்ள குதுப்பினார் என்ற வெற்றி தூணை கட்டி முடித்ததற்கு சுல்தான் ஆட்சி காலத்தின் 2 அடிப்படை நாணயங்கள். ஸோ இந்த இல்துமிஷ் வந்து அவருடைய மாமனார் குத்புதீன் ஐபக் இருக்கார் இல்லையா? அவர் விட்டுட்டு போனார்ல அந்த குதுப்பினார். அந்த குதுப்பினார 243 அடி உயரத்தில ஒரு தூணா வந்து கட்டுறாரு. அத கட்டி முடிச்சதுக்காக 2 அடிப்படை நாணயங்கள வந்து வெளியிடுறாங்க. அது என்ன அப்புட்ன்னா, ஒண்ணு செம்பால் ஆன நாணயம், இன்னொன்னு வந்து வெள்ளியால் ஆன நாணயம். யார் வெளியிடுறாங்க? இல்துமிஷ் அவர்கள் வெளியிடுறாரு. எதற்காக வெளியிடுறாரு? குதுப்பினார கட்டி முடிச்சதுக்காக. குதுப்பினாருடைய உயரம் 243 அடி. ஓகேவா? இல்துமிஷ் கட்டும்போது 243 அடி. இதற்காக 2 நாணயங்கள வெல்றாரு. என்ன அப்புட்ன்னா, செம்பு, வெள்ளி நாணயம். இது வந்து தக்கா அப்படின்னு சொல்றாங்க. தக்கா அப்புறம் வந்து ஜிடால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நாணயங்கள வந்து இல்துமிஷ் வெளியிடுறாரு. ஸோ அடுத்தது, இல்துமிஷுக்கு அடுத்து வர்றவங்க யாரு அப்புட்ன்னா, ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, இதில வந்து ஒரு லைன் இருக்கும். அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு நிமிஷம். ரொம்ப லென்த்தா போகுது இந்த கிளாஸ் இல்ல. இங்க இருக்கு பாருங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு மகன், ஒரு மகள், சுல்தான் ரஷ்யா மற்றொரு மகன், ஒரு பேரன் என பலரும் ஆட்சி செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து அந்த 240லேருந்து 1266 வரைக்குமான காலகட்டம் வந்து நெறைய பேர் ஆண்டிருப்பாங்க. அப்போ வந்து 10 ஆண்டுகளுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு யார் வரா? ஒரு மகன். அவர் இறந்ததுக்கு பின்னாடி தான் வந்து ரஷ்யா சுல்தான் வந்து பொறுப்பேத்துக்கிறாங்க. அவருக்கு அடுத்து ஒரு மகன் பொறுப்பேத்துக்கிறான். அவருக்கு அடுத்து ஒரு பேரன் பொறுப்பேத்துக்கிறான். ஸோ இந்த மாரி கடைசியா வந்து கடைசி மகன் யார் இருக்காங்க? சுல்தான் 2ஆம் நசீர் அல்லுதீன் முகமது அப்படின்றவர் தான் வந்து அரசர் ஆகுறாரு. 1246லேருந்து 66 வரைக்கும். அவர தொடர்ந்து தான் வந்து பால்பன் வந்து வராரு. ஓகேவா? ஸோ இதுதான் இங்க குடுத்துருப்பாங்க. அடுத்ததா வந்து என்னன்னா, ஸோ இது போட்டோம். ஸோ இந்த விஷயம் வந்து பார்க்கணும். அடுத்து ஸோ ரஷ்யா பேகத்த பத்தி குடுத்துருக்காங்க. ரஷ்யா பேகம் வந்து ஒரு பெண் அப்படின்னாலும், இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, மொரோக்கோ நாட்டு பயணி இபான் பதூதா வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கூற்றுல என்ன சொல்லியிருக்காரு அப்புட்ன்னா, குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வது போல அமர்ந்து சவாரி செய்றாங்க.
கையில் வில் அம்புடன் அரசு பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவின் சவாரி செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அவங்களுடைய முகத்துக்கான அந்த அந்த மூடுவாங்க இல்லையா, ஸோ அந்த திரை வந்து அவர் வந்து இடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜலாலுதீன் யாக்கூத் என்ற அபிசீனிய அடிமையை அவர் குதிரை லாய ஈன்னு வந்து இஸ்லாமியன் படிச்சிட்டேன். குதிரை லாய பணித்துறை தலைவராக, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அமீர் அகூர். ஓகேவா, இது கேட்பாங்க. அமீர் அகூர் அப்படின்னா என்ன அப்படின்னா குதிரை லாய பணித்துறை தலைவர். ஓகேவா, அதை தான் வந்து அமீர் ஆவூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பதவியில் அமர்த்துறாரு. இதனால் வந்து கலகம் செய்யப்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவருக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒருத்தர் வந்து புரட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அங்கே படையெடுத்து போகிறாங்க. அப்போ தான் வந்து நான் சொன்ன அந்த கதை வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த கதை தான் இது. பால்பன் வந்து நிறைய சாலைகளை வந்து புதிய சாலைகளை வந்து போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஸோ அங்கே சொன்ன அதே கதைகள் தான் இருக்கும், வேறு எதுவும் கதைகள் இங்கே புதுசாக இருக்காது. ஸோ இங்கே சொன்னோம் இல்லையா, மங்கோலிய தாக்குதல் சட்லஜுக்கு அப்பால் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இது வந்து நம்ம அங்கே பார்த்துருப்போம். 7th புக்லேயே வந்து பார்த்துருப்போம். தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை 1200 இங்கே இருக்கு பாருங்கள், 1259 டெல்லிக்கு ஒரு நல்லெண்ண குழுவை அனுப்பி வைத்து உலுக்கு கான், அதாவது குலுக்கு கான் அப்படின்னு நாங்கள் படிச்சிருப்போம். இங்கே உலுக்கு கான்னு கொடுத்துருக்காங்க. குறிப்பால் உணர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மங்கோலியர்களுடைய தாக்குதலில் இருந்து எல்லை பகுதிகளை காப்பதற்காக தனக்கு விருப்பத்திற்குரிய முகமது கானுக்கு முல்தானை, அவருடைய மகன் யார், நம்ம பேர் அங்கே ஞாபகம் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவர் யார் அப்படின்னா முகமது கான். அவர் வந்து எந்த பகுதியில் வந்து ஆளுநராக போடுறாங்க அப்படின்னா முல்தான் பகுதியில் ஆளுநர் பொறுப்பு வந்து கொடுக்குறாரு. அப்படி இருந்த போதிலும் ஒரு மங்கோலியரோடு ஏற்பட்ட மோதலில் முகமது கான் கொல்லப்பட்டார். இதனால் மனமுடைந்த பால்பன் 1286 இறந்து போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்ததாக தான் வந்து கில்ஜி வராரு. ஓகே, ஸோ அடுத்து யாக்குத்தை கொண்டிருப்பாங்க. ஸோ யாக்குத் இறந்ததுக்கப்புறமா வந்து ஜலாலுதீன் கில்ஜி ஆட்சி வந்திருப்பார். இந்த கதை எல்லாத்தையும் பார்த்துட்டோமா. அடுத்ததாக வந்து 40 குழு. இல்துமிஷ் இறந்த பின்பு ருக்குதீன் பெரோஷாவை அரசனாக்க வேண்டும் என்ற இல்துமிஷின் விருப்பத்தை புறந்தள்ளும் அளவுக்கு அந்த 40 குழு வலுமிக்கதாயிற்று. ரஷ்யா தனது நலன்களை காத்துக்கொள்வதற்காக அபிசினிய அடிமை யாக்குத்தின் தலைமையில் துருக்கியல் அல்லாத பிரபுக்களையும் இந்திய முஸ்லீம் பிரபுக்களையும் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார். ஸோ இதுதான் வந்து பின்னால் அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாயிட்ருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா சந்தை சீர்திருத்தங்கள். ஸோ இது வந்து அலாவுதீனோடது. ஸோ படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியமாக வழங்கிய முதல் சுல்தான் வந்து யார் அப்படின்னா அலாவுதீன் தான். ஸோ பங்கு வந்து கொடுக்கல, சம்பளமாக வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் தனது பேரரசின் அனைத்து பகுதிகளையும் தொடர்பில் இருப்பதற்காக அலாவுதீன் அஞ்சல் முறையை ஏற்படுத்தினார். அஞ்சல் முறையை ஏற்படுத்தின யார், அலாவுதீன் கில்ஜி தான். படை வீரர்களுக்கு பங்கு கொடுக்காம சம்பளம் வந்து கொடுத்ததும் அலாவுதீன் கில்ஜி தான். ஓகேவா, ஸோ அடுத்தது அலாவுதீனுடைய வாரிசுகள். ஸோ இது வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே அவருடைய மூத்த மகன் கிசிர்கான். யாரோட மூத்த மகன், அலாவுதீன் கில்ஜியோட மூத்த மகன் தான் வந்து கிசிர்கான் அப்படின்றவர். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு போனதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி இறந்ததுக்கு பின்னால் கிசிர்கானை வாரிசாக வந்து நியமிப்பாங்க. ஆனால் அந்நேரத்தில் அலாவுதீன் கில்ஜிக்கு நம்பிக்கைக்குரியவரான மாலிக் கபூர் இருந்தார். எனவே மாலிக் கபூர் தாமே அரசாங்க அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஆட்சிக்கு வந்த 35 நாளில் 35 நாளில் பிரபுக்களால் அவர் கொல்லப்பட்டார். ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்து வந்து சூஃபி துறவிகள். ஸோ வேளாண்மைக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வேளாண்மை துறையை வேளாண்மையை கவனித்து கொள்றதுக்காக ஒரு துணைத்துறையை வந்து யார் அமைச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா திவான்-இ அமீர் கோஷி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த வேளாண்மையை கவனிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட துறை வந்து என்ன அப்படின்னா திவான்-இ அமீர் கோஷி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, யாருடைய ஆட்சி காலத்தில் வருது இது,
முகமது பின் துக்ளக். துக்ளக் வம்சத்தில் வரும்போது வருது. ஓகேவா? ஸோ அடுத்து முகமது பின் துக்ளக் இறந்து போகிறாரு. அவர் இறந்ததுக்கு பின்னால் இந்த பெரோஷா துக்ளக்கை வந்து பதவி ஏற்றுக்கிறார் இல்லையா? இந்த பெரோஷா துக்ளக்கை பதவி ஏற்றுக்கிறதுக்கான முக்கிய காரணமாக ஒருத்தர் வந்து இருப்பார். யார் அப்படின்னா கான் ஹி ஜஹான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து பெரோஷா துக்ளக்கை ஆட்சியில் ஆட்சி அரியணை ஏறுறதுக்கான சப்போர்ட் வந்து அவர் தான் கொடுத்துருப்பாரு. அதற்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பெரோஷா துக்ளக் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அவருடைய அதாவது துக்ளக் முகமது பின் துக்ளக்கோட தம்பியின் மகன் தான் வந்து இந்த பெரோஷா துக்ளக். அவங்க இறந்ததுக்கு பின்னால் கியாசுதீன் ஆட்சிக்கு வந்தபோது ஓகேவா? கியாசுதீன் ஆட்சிக்கு வந்தபோது பெரோஷாவை 12,000 குதிரை வீரர்களை கொண்ட சிறப்பு படைக்கு தளபதி ஆக்கினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? பெரோஷா துக்ளக்கிடம் ஒரு உயர் அதிகாரியாக இருந்து புகழ்பெற்ற கான் ஹி ஜஹான் இஸ்லாமுக்கு மாறிய ஒரு பிராமணர். ஓகேவா? ஆதியில் கண்ணு என்று அறியப்பட்ட அவர் தற்போதைய தெலுங்கானாவின் வாரங்காலில் நிகழ்ந்த சுல்தானிய படையெடுப்பு ஒன்றின் சிறைப்பிடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பெரோஷாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகமதுவின் வாழ்நாள் நண்பர் கான் ஹி ஜஹான் பரிந்துரைத்த முகமதுவின் மகன் ஒரு குழந்தையாக இருந்தார். எனவே பெரோஷா ஆட்சியில் அமர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெரோஷாவோட நண்பராக இருந்தது வந்து யார் அப்படின்னா இந்த கான் ஹி ஜஹான் அப்படின்றவர் வந்து இருந்திருப்பார். ஸோ அடுத்ததாக வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா அலாவுதீன் ஆதரிக்காத அலாவுதீன் கில்ஜி வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்த வரி வசூலிக்கக்கூடிய முறையை வந்து இராணுவத்துக்கிட்ட கொடுத்துருப்பாரு. இராணுவம் தான் வந்து நில வரியை வந்து வசூலிக்கும். பரம்பரையாக வரக்கூடிய அந்த செயல்முறை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவர் பரிந்துரைக்காத ஒரு விஷயத்த இந்த பெரோஷா துக்ளக் வந்து பரிந்துரைச்சிருப்பார். என்ன அப்படின்னா அலாவுதீன் ஆதரிக்காத ஒரு நடைமுறையான அலுவலர்களை பரம்பரையாக பணியமர்த்துகிற முறையை பெரோஷா மீண்டும் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வேறு என்ன இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா பெரோஷா துக்ளக் போர்கள் எதுவும் தொடுக்கவில்லை. இருப்பினும் கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அவரது வங்கப் படையெடுப்பு அங்கே என்ன சொன்னாங்க, கிளர்ச்சிக்கும் அவர் எதுவும் பெருசாக வந்து இது பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வங்கப் படையெடுப்பு ஒரு விதிவிலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம்ப்பா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கண்டென்ட் தான். ஓகேவா? வங்கப் படையெடுப்பு ஒரு விதிவிலக்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக திரும்புகிற வழியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரிசாக்குள்ளே இவங்களோட ஒடிசாக்குள்ளே வந்து இவங்களுடைய படை வந்து போயிடும். அப்போ திரை செலுத்த ஒப்புக்கொள்ளும் வாக்குறுதியை அப்பகுதி அரசிடமிருந்து பெறுவதற்கு இது உதவியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதார்த்தமாக உள்ளே போயிருப்பாங்க. அந்த நாட்டோட அரசர் என்ன பண்ணியிருப்பாங்க, சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு வந்து கப்பம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு வந்து உதவுச்சு அப்படின்றாங்க. அடுத்து வந்து அவரது காலத்தில் 2 மங்கோலிய தாக்குதல்களே நிகழ்ந்தன. அவ்விரண்டும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. அவரது காலத்தில் ஒரே பெரிய இராணுவ படையெடுப்பு சிந்துவின் மீது தொடுக்கப்பட்டதாகும். 1362 எதிரிகளை வழியிலேயே நிலைகுலைய செய்ய வைத்து பெரோஷா வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 7th புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் பெருசாக போர்லலாம் ஈடுபடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா மத கொள்கை. ஸோ இவர் யாரை வந்து ஆதரிச்சதாக சொல்லியிருப்போம், சூஃபி துறவியோட அந்த இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வைதீக இஸ்லாமை பெரோஷா ஆதரித்தார் அப்படிங்கிறாங்க. அடுத்து இஸ்லாமியர் அல்லாதவருக்கு ஜிசியா வரியை வந்து விதிச்சிருப்பார். இந்த ஜிசியா வரியை வந்து அக்பர் வந்து நீக்கியிருப்பார் பின்னால். ஓகேவா? அக்பர் நீக்கினாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்ப வந்து அவுரங்கசீப் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கான வரியை வந்து ஜிசியா வரியை வந்து திரும்ப அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ இது ஜிசியா பற்றி சொல்கிறாங்க. ஜிசியா என்பது இஸ்லாமிய அரசுகளால், ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் பார்க்க வரோம். ஜிசியா என்பது இஸ்லாமிய அரசுகளால் அவர்களின் நிலத்தில் வாழும் இஸ்லாமியர் அல்லாத குடிமக்களின் தலைக்கு இவ்வளவு என விதித்து வசூலிக்கப்பட்ட ஒரு வரி அப்படிங்கிறாங்க. இதன் மூலம் அவர்களின் உரிமை உறுதி செய்யப்பட்டன. ஓகேவா? இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிசியாவை விதித்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். ஓகேவா? குத்புதீன் ஐபக் தான் ஃபஸ்ட்டு ஜிசியா வரியை வந்து
விதிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து யார் விதிக்கிறாங்க மறுபடியும்? ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அடுத்து அதை நீக்கிறது யார்? அக்பர் தான் வந்து நீக்கிறாரு. அப்போது இவங்க இங்கே வச்சது முகலாயர்கள் வரைக்கும் அது கண்டினியூ பண்ணிகிட்டே தான் வராங்க. அக்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வரியை நீக்கிறாரு. பின்னால் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, 17ஆம் நூற்றாண்டில் அவுரங்காசீப் மறுபடியும் அந்த வரியை அறிமுகப்படுத்துகிறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் ஜிஸியா பற்றி சொல்கிறது. அடுத்து வந்து பொதுப்பணிகள். ஸோ பல பாசன திட்டங்கள் ஃபெரோஸ் ஷா மேற்கொண்டார். சட்லஜ் நதியிலேருந்து கால்வாய் ஒன்று வந்து வெட்டிட்டு வந்திருப்பாங்க. யமுனையிலேருந்து வெட்டி கொண்ட கால்வாய். இது வந்து பொதுப்பணித்துறையோட அவர் வளர்ச்சியை பற்றி சொல்லுது. தனது மகன் பதே கானையும் பேரன் கியாசுதீனையும் தில்லி சுல்தானியத்தின் இணை ஆட்சியாளராக ஆக்கிய பிறகு 1888 ஃபெரோஸ் ஷா வந்து இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 7th புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க, அவருடைய மகன் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக கிளர்ச்சி செஞ்சதுனால வந்து இவர் மனமுடைஞ்சு இறந்துருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து தைமூர் நம்ம அங்கே பார்த்தது தான். ஸோ அதே தான். சையதுலேயும் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. சையதில் அவ்வளோதான் விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சையது அவங்களோட ஆட்சி காலத்தை வந்து ஒரு விஷயம் வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களின் ஆட்சியை யாஷியா பின் அஷ்மத் சிரிந்தி இயற்றிய தாரிக் ஹி முபாரக். ஸோ இந்த கண்டென்ட்டு தாரிக் ஹி முபாரக் சாஹி இது வந்து குறிப்பிடுது. யாரோட இதுவை? சையது மரபோட இவங்க வந்து என்ன சொல்கிறது, சையது சுல்தான்கள் தைமூர் மகனுக்கு திரை செலுத்தி ஆட்சி புரிந்தனர் அப்படின்றாங்க. அவருடைய ஆட்சியை யாஷியா பின் அஹ்மத் சிரிந்தி அப்படின்றவர் வந்து ஒரு நூல் வந்து ஏற்றுறாரு. அதுதான் வந்து என்ன அப்படின்னா தாரிக் ஹி முபாரக் சாஹி அப்படின்றதுல வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தாண்டி டெல்லி சுல்தானியத்தில் கடைசியாக இருப்பார் இல்லையா, சையதில் கடைசியாக இருக்கக்கூடியவர் யார்? ஆலம் ஷா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், டெல்லி சுல்தானிய ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமையை தானாகவே துறந்து, எனக்கு இந்த ஆட்சியெல்லாம் வேணாம்ப்பா, நான் டெல்லிக்கு வெளியே போய் ஒரு நகரத்துக்கு போய் முழுமையாக 30 ஆண்டுகள் மனநிறைவோடு அமைதியாகவும் வாழ்ந்த ஒரு சுல்தான் சாஹித் வம்சத்தில், அதாவது சையத் வம்சத்தில் வந்த ஆலம் ஷா அப்படின்றவர் தான். ஸோ அவரை தொடர்ந்து தான் யார் வந்திருப்பாங்க, பஹ்லா லோடி வந்து தன்னுடைய ஆட்சி பொறுப்பு வந்து இது பண்ணியிருப்பார். லோடி வம்சம் வந்திருக்கும். ஓகேவா? அவரை தொடர்ந்து சிக்கந்தர் லோடி வந்திருப்பார். ஆக்ராவை தன்னுடைய தலைநகராக மாற்றிருப்பார். ஓகேவா? அதுக்கு அடுத்து தான் வந்து இப்ராஹிம் லோடி. ஸோ கடைசியாக வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இவர்களுடைய நிர்வாகம். ஸோ நிர்வாகம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பூமியின் கடவுளின் பிரதிநிதியாக தான் ஆட்சி செய்வதாக பால்பன் கூறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நிர்வாகம் தான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக யார் சொன்னது? பால்பன் வந்து சொல்லியிருக்காரு. மதத்தின் பரிந்துரைகள் குறித்தும் தாம் கவலைப்படவில்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. மதத்தின் பரிந்துரைகள் குறித்து தாம் கவலைப்படவில்லை என்று கூறிக்கொண்டு அலாவுதீன் கில்ஜி முழு அதிகாரத்தை கோரினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பரம்பரை வரி அப்படின்றத வந்து வசூலிக்கிறதுக்கு யார் இருந்தாங்க அப்படின்னா சௌத்ரிகள் அப்படின்றது இருந்தாங்க. பரம்பரையாக வரி வசூலிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா சௌத்ரிகள் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து கிராம தலைவர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்க தான் வந்து வரி வசூலிக்கக்கூடியவர்கள். அடுத்தது வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த இதில் எதுவும் கிடையாது. சமயத்தில் வந்து ஒருத்தர் வந்திருப்பார். ஒரே சமயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? வெயிட், இது வேறு. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். பல கடவுளர்களை வழிபட இந்துக்களைப் போலன்றி இஸ்லாமியர் ஓர் இறை வழிபாட்டை பின்பற்றினர். நம்பிக்கைகளை, பழக்க வழக்கங்களை, ஓர் அடிப்படை தொகுப்பையும் அவர் கடைபிடித்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அல்பிரினி வந்து அதை சுட்டி காட்டுவார். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டில் கர்நாடகாவில் பசுவன்னர் நிரப்பிய லியாக்கத் பிரிவு, இவங்க வந்து என்ன சொல்லிப்பாங்க, ஒரே கடவுள் தான் பரமசிவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓர் இறை கொள்கையும் வட இந்தியாவுக்கு கொண்டு சென்றதில் 2 பேர் வந்து முக்கியமானவங்க. ஸோ இது வந்து இந்து சமயத்தை வந்து
இது பண்ணுறது வந்து யார் 2 பேர் இருப்பாங்க. யார் அப்புட்ன்னா, நமோதேவர் அப்படின்ற ஒருத்தர். அடுத்ததா வந்து யார் இருப்பாங்க அப்புட்ன்னா, 2வதா இருக்கிறது ராமானுஜனை பின்பற்றின ராமானந்தர் அப்படின்றவர். ஒருத்தர் வந்து நமோதேவர் அப்படின்றவரும், ராமானந்தர் அப்படின்றவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்புட்ன்னா, இந்த ஹிந்து சமயத்தை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ரெப்ரசன்ட் பண்ணுற மாரி இருந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஸோ இது வந்து சமயத்தில் வந்து இது வருது. அடுத்து வந்து பொருளாதாரத்தில் இதில் ஒன்று நிலவரியை பணமாக வசூலித்தது. யார் பணமாக வசூலித்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ முகமது பின் துக்ளக் வந்து வரியை வந்து பணமாக வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? 14ஆம் மற்றும் 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையின் காலகட்டத்தில் பண்பாடு செயல்பாடுகளில் இந்து முஸ்லீம் கூட்டு பங்களிப்பு இருந்தது. அறிவியல், இலக்கியம், இசை, கட்டிடக்கலை, ஓவியம் மற்றும் நடனம் ஆகியவற்றில் இந்து இஸ்லாம் கருத்துக்களை ஒருங்கிணைத்து காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செப்பு காசுகளுடன் 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே செப்பு காசுகளுடன் தங்கம், வெள்ளி காசுகளை தில்லி சுல்தான்கள் வெளியிடத் தொடங்கினர். ஸோ நம்ம பார்த்தோம். என்னது குத்புதீன் ஐபக் வந்து கட்டிட்டு போன அந்த குதுப்பினா கட்டியிருப்பார் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து கட்டி முடிச்சதுக்காக இல்துமிஷ் வந்து 2 நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார். என்ன? தங்கம் மற்றும் செம்பு. ஜிடால், டங்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அடுத்ததாக வந்து வணிகம் மற்றும் நகரமயமாக்கல். ஸோ இவங்க வந்து டெல்லி, முல்தான், லாகூர், காரா, லக்னோ, ஸோ இந்த பகுதியெல்லாம் வந்து இவங்களோட வணிகம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சமணர்களை வந்து மார்வரிகள் அப்படின்றாங்க. இந்துக்கள் வந்து முல்தானிகள் அப்படிங்கிறாங்க. முஸ்லீம்கள் வந்து போராக்கள் அப்படின்றாங்க. அதாவது வணிகம் செய்யக்கூடிய இவர்களை சமணமாக இருந்துச்சு அப்படின்னா மார்வாரிகள், ஹிந்து அப்படின்னா வந்து முல்தானிகள், முஸ்லீம் அப்படின்னா வந்து போராக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் தரை வழியாகவும் கடல் வழியாகவும் இருந்திருக்கு. அதில் குறிப்பாக குஜராத்லேயும் குஜராத்திகளும் தமிழர்களும் வணிகம் கடல் வணிகம் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேவா? இந்து முல்தானிகளும் முஸ்லீம் குராசானியரும் ஆப்கானியரும் ஈரானியரும் மத்திய ஆசியாவுடன் தரை வழி வணிகத்தில் வந்து ஆதிக்கம் செலுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்துறையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சீனர்கள் கண்டுபிடித்த அரபியர் கற்றுக்கொண்ட, அதாவது சீனர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அரபியர்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம். ஸோ டெல்லி சுல்தானியர் காலத்தில் இந்தியாவில் அறிமுகமானது அப்படிங்கிறாங்க. இந்த காகிதம் தயாரிக்கக்கூடிய முறை வந்து யார் அறிமுகப்படுத்துகிறாங்க? சீனா வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அரேபியர் அதை கற்றுக்குறாங்க. அது வந்து டெல்லி சுல்தான் காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ளே வந்து அறிமுகமாகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நூற்பு சக்கரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து 14ஆம் நூற்றாண்டில் ஈரான் வழியாக இந்தியாவுக்குள்ளே வருது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நூற்பு சக்கரம் வருது. அடுத்ததாக வந்து நெசவு தொழில் வந்து இங்கே பெருசாக வந்து பேசப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து தறிகளில் பொறிகள் அறிமுகம் செய்யப்பட்டன. நெசவு வேலையை விரிவுபடுத்த இது உதவியது. 15ஆம் நூற்றாண்டில் வங்கத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு மையங்கள் நிறுவப்பட்டன. ஸோ கல்வியில் மகதப் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு பள்ளி ஆசிரியர் குழந்தைகளுக்கு படிக்கவும் எழுதவும் கற்றுத்தந்தார். உயர்கல்விகளுக்கு மேலும் ஒழுங்குபட்ட வடிவம் தான் வந்து மദ്ராசா அப்படிங்கிறது வந்து உயர்கல்வி. ஸோ மகதப் அப்படிங்கிறது வந்து சின்ன பசங்க படிக்கிறது. ஓகேவா? குரான் உரை, இறை தூதரின் வாக்குகள், இஸ்லாமிய சட்டங்கள் கற்பிக்கப்பட்டன. ஓகேவா? என்று பருனியின் குரானின் உரை, இறை தூதரின் வாக்குகள், இஸ்லாமிய சட்டங்கள் கற்பிக்கப்பட்டன என்று பரணி வந்து சொல்கிறாரு. சிக்கந்தர் லோடி தனது ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள் முழுவதும் பல்வேறு நகரங்களில் மகதத்தையும் மദ്ராசாவையும் வந்து நியமித்தார் அப்படிங்கிறாங்க. வரலாற்றில் அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூல் சச்நாமா. அரேபியர்களின் சிந்து படையெடுப்பு பற்றி சொல்கிறது சச்நாமா அப்படிங்கிறது. அடுத்து சூஃபிசமில் வந்து 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளில் சூஃபிகள் மத்தியில் செல்வாக்குமிக்க இரு பிரிவுகளாக இருந்தார்கள். முல்தானை மையமாக கொண்டவர்கள் சுஸ்ரவர்த்தி, தில்லியிலும் பிற இடங்களிலும் கோலோச்சிய சிஸ்டி ஆகியன அப்படின்னு சொல்கிறாங்க. கலீஃபா பற்றி இங்கே சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, 14ஆம் நூற்றாண்டுகளில் அடிமைகளின் எண்ணிக்கை கணிசமாக ஆதரித்தது அப்படிங்கிறாங்க. மொத்தமாக வந்து எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா, பெரோஷா துக்ளக் ஆட்சி காலத்தில் மட்டும் 1,80,000 அடிமைகளை வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 12,000 பேர் கைவினையாளர்களாக பணிபுரிந்தனர்.
அவரது முதன்மை அமைச்சர் கான் ஜஹான் மக்பூல் 2000க்கும் அதிகமான பெண் அடிமை வைத்திருந்தார் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுக்கு அடுத்து தாண்டி பார்க்கணும் அப்படின்னா ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கட்டிடக்கலை. வளைவு, கவிகை, நிலவரைவுகள், சுண்ணாம்பு கலவை பயன்பாடு, சாராசனிய அம்சங்கள் ஆகியவை இந்தியாவில் அறிமுகமாயின. சிவப்பு, சாம்பல், மஞ்சள் நிற மணற்கற்கள் பயன்பாடு கட்டிடங்கள் பேரழகூட்டின. அதாவது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இவங்களோட வந்து பாரசீக பாணியாக இருந்திருக்கும், இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து இந்திய பாணியாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாராசானி பாணி அப்படின்றாங்க இல்லையா. ஸோ அதுதான் டெல்லியில் குதுப்பினாருக்கு பக்கத்தில் அமைந்துள்ள குத்புதீன் ஐபக்கின் குவாத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். ஓகேவா? அஜ்மீரிலும் அதைத்தின் கஜுபரும் சிறப்பான எடுத்துக்காட்டுகள். ஒரு சமண மடாலயத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு இந்து கோவில் குவாத் உல் இஸ்லாம் மஸ்ஜித்துக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. ஒரு மசூதியாக மாற்றப்பட்டதற்கு முன்பாக. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு சமண மடாலயம் இருந்திருக்கிறது அப்படின்றாங்க. அதுதான் வந்து அத்சைத்தின் ஜோப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா ஹில்துமிஷ் கட்டி முடித்த குதுப்பினார் வந்து எவ்வளோ மீட்டர் வந்து உயரமாக இருந்திருக்கு அப்படின்னா அடியில் வந்து பார்க்கும்போது 243. ஸோ மீட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 72.5 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. குதுப்பினாரை பெரோஷா துக்ளக் வந்து என்ன பண்ணுறாரு, பழுது நீக்கம் வந்து பார்க்குறாரு. ஸோ இதில் வந்து வேலைப்பாடுகள் வந்து பார்க்குறாங்க. ஸோ இவர் வேலைப்பாடுகள் பார்த்து முடிச்சதுக்கு பின்னால் என்ன ஆகுது அப்படின்னா 74 மீட்டராக உயருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா முதல் மெய்யான வளைவால் அலங்கரிக்கப்பட்ட பால்பனியின் கல்லறை குவாத் உல் இஸ்லாம் மசூதிக்கு ஒரு நுழைவாயிலாக அலாவுதீன் கில்ஜி வந்து என்ன கட்டுறாரு, அலை தர்வாசா அப்படின்றது வந்து கட்டுறாரு. இது வந்து உண்மையான கவிக்குகையாகும், கையாகும். சாரி, ரொம்ப ரோல் ஆகுது. தௌலதாபாத்தில் வந்து யமுனை நதி தடுத்து செயற்கையாக வந்து என்ன கட்டியிருக்காங்க, ஏரி ஒன்றை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து உருவாக்குனது யார்? நடுவில் அமைந்திருந்த கோட்டை குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. கியாசுதீன் துக்ளக்கின் கல்லறை ஒரு உயர்ந்த மேடையின் மீது கவிக்கைகளை கொண்ட சாய்வு சுவர் அமைப்புகளை அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிறாங்க. பெரோஷா துக்ளக்கின் கட்டடங்களாக குறிப்பாக அவரது உல்லாச விடுதிகளான ஹவுஸ் காஸ் இந்திய சாராசானி அம்சங்களை கொண்டது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து அவர்களுடைய சிற்பம், ஓவியம், இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும், ரொம்ப பெருசாக எதுவும் இருக்காது. அடுத்து வந்து இசையும் நாடகமும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ராபப், சராங்கி போன்ற இசைக்கருவிகளை இஸ்லாமியர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படின்றாங்க. இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என்று யார் சொல்கிறாரு, அமீர் குஸ்ரு வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ சூஃபி துறவி பீர் போதன் இக்காலத்தில் ஒரு மிக பெரும் இசை கலைஞராக கருதப்பட்டார் அப்படிங்கிறாங்க. பெரோஷா துக்ளக் இசையில் காட்டிய ஆர்வம் ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூலை இந்திய சமஸ்கிருத இசை நூல் பாரசீக மொழிக்கு பெயர்த்ததன் மூலம் ஒத்திசைக்கு இட்டு சென்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரோஷா துக்ளக் எந்த இசையின் மீது ஆர்வம் காட்டியிருக்காரு அப்படின்னா ராக் தர்பன் அப்படிங்கிற அவர் வந்து ரொம்ப இசை மேலே ஆர்வம் காட்டினதுனால ராக் தர்பன் அப்படிங்கிற சமஸ்கிருத நூலை வந்து பாரசீக மொழிக்கு பெயர்த்திருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்ததாக வந்து அவர்களுடைய இலக்கியம், பாரசீக உரைநடையிலும் கவிதைகளிலும் ஒரு முக்கிய நபராக விளங்கியவர் அமீர் குஸ்ரு. ஓகேவா? இதில் பாரசீக உரைநடையிலும் கவிதைகளிலும் முக்கியமான நபர் யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. 9 வனங்கள் நூலின் தன்மை ஒரு இந்தியன் என்று அழைத்து கொள்வதில் அவர் பெருமிதம் கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சூஃபி துறவிகள் நியமுதீன் அவுலியாவின் உரையாடல்களை கொண்ட பவாய்துல் பவாத் என்ற ஒரு நூலை அமீர் ஹாசன் தொகுத்தார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இது மட்டும் பார்த்தா கூட போதும். பாரசீக உரைநடையின் ஆசானாக ஜவுதீன் பரணி தோன்றுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து கிளி நூல் என்று துதிநாமா பாரசீகத்தில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கதைகளின் தொகுப்பு. ஸோ சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய கதைகளை தொகுப்பை பாரசீகத்தில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்ன நூல்? கிளி நூல் அப்படிங்கிற துதிநாமா அப்படிங்கிறது. தில்லியில் உள்ள 1276ஆம் ஆண்டுக்குரிய செவ்வியல் சமஸ்கிருத கல்வெட்டு பாலம் பவேலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுல்தான் பால்பனின் நல்லாட்சி விளைவுக்காக விஷ்ணு பகவான் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பால்பனுடைய நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் வந்து எந்த கவலையுமின்றி பார்க்கடலில் துயில்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறமா வந்து காஷ்மீர அரசர்களின் வரலாறான ஜைன விலாஸ் நூலை இயற்றுவதற்கு பட்வர்த ஷாநாமா என்னும் ஃபிர்தோலியின் நூலை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? காஷ்மீர் அரசர்களின் வரலாறான அவங்களுடைய வரலாறை சொல்கிறது என்ன அப்படின்னா ஜைன விலாஸ் அப்படின்ற நூலை இயற்றுவதற்கு பட்வர்த ஷாநாமா என்னும் ஃபிர்தோலியின் நூலை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வந்து டெல்லி சுல்தானியம் முடியுது. ஓகேவா? இவங்களுடைய நிர்வாகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இவங்க என்ன கட்டடக்கலை பாணியை வந்து பயன்படுத்தினாங்க, இலக்கியங்களில் யார் இருந்தாங்க, என்னென்ன நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறமா இவர்களுடைய அமைச்சர்கள் வந்து பார்க்கணும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த 12th புக்கில் இருக்கக்கூடிய இந்த 11th புக்கில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கூட போதுமானது. ஸோ நிர்வாகம் 7th இருக்கிறதுக்கும் 11th இருக்கிறதுக்கும் சின்ன ஒரு சின்ன விஷயங்கள் தான் வந்து மாறுபட்டிருக்கும். பெருசாக வந்து எதுவும் இருக்காது. பட் நிர்வாகமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டெல்லி சுல்தான்ஸில் ரொம்ப பெருசாக அதிகமாக இருக்காது. என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்களோ அதை மட்டும் நான் வந்து பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் எக்ஸாம் வியூஸில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு என்ன நிறை குறை அப்படின்னாலும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதுக்கேற்ற போல் நாங்கள் வந்து மாற்றி எங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ படிங்க. தேங்க்யூ. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டடி வித் மது.